திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் நாடுடைய சிவனே போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. அன்பர் பெருமக்களே, நாம் இன்றைய காலை அமர்விலே ஆன்மாவினுடைய சிறப்பு இலக்கணமாக இருதிறன் அறிவுள்ளது திரண்டல ஆன்மா. இரு திறனையும் அறியும், இரு திறனால் அறியும், இரு திறனாய் என்று அறியும். இந்த மூணு சேர்ந்தா அதற்கு என்ன பேருங்க? சதசத்து. சத சத்து, சத்துமல்ல அசத்துமல்ல, சதசத்து என்பது ஆன்மாவிற்கான இலக்கணம். இதன் மீது பார்த்தீங்கன்னா இது ஒவ்வொரு கருத்தும் என்னென்ன சமயங்களை மறுக்கிறது, இது பொழிப்புரை தான், ஏது கிடையாது. இப்ப இத என்னென்ன கருத்துக்கள் ஏனைய சமயங்களை மறுக்கிறது என்று சொன்னா, இரண்டனையும் அறிவதாய், இரண்டனையும் அறிவதாய். இந்த இரண்டனையும் அறிவதாய் எது? சத்தையும் அறியும், அசத்தையும் அறியும். இப்போ இதற்கு முன்பாக நாம் 2 அதிகரணத்துல பார்த்தோம். முதல் அதிகரணம் யார் மறுப்பு? சிவாத்வித சைவர். சிவாத்வித சைவர். இந்த சிவாத்வித சைவர் சத்தே அசத்தை அறியும்னா அவங்க கொள்கை என்னங்க? சத்தே அசத்தை அறியும் சொன்னாங்க. 2வது அதிகரணத்துல யார் வந்தா? சிவசங்கராந்தவாதி. சிவசங்கராந்தவாதி அசத்து சத்தை அறியும். 2வது அதிகாரத்தில் சொன்னாங்க அசத்து பாச கூட்டங்கள் கருவிகளை அறியும், சிவத்தை அறியும், சிவத்தை அறியும் சொன்னாங்க. அப்போ சத்து அசத்தை அறியும் என்பது சிவாத்வித சைவருடைய கொள்கை. அசத்து சத்தை அறியும் என்பது சிவசங்கராந்தவாதிகளுடைய கொள்கை. ஆனா சத்து அசத்தை அறியாது, அசத்து சத்தை அறியாது. இந்த இரண்டனையும் அறிவது இரண்டிற்கு வேறான சதசத்து என்று இந்த முதல் கூற்றிலே சிவாத்வித சைவர், சிவசங்கராந்தவாத சைவர் இவருடைய கருத்தை ஒத்து நிற்கின்ற ஏனைய சமயத்தான் நிறைய பேர் இருக்காங்க, அதெல்லாம் நம்ம விரும்பி வேண்டாம். அப்ப இந்த 2 பேருடைய கருத்தை ஒத்து நிற்கின்ற ஏனைய சமயத்தாரை மறுத்து சத்தையும் அசத்தையும் அறிவது இவ்விரண்டிற்கும் வேறாகிய சதசத்து என்பதை இந்த பொழிப்புடன் முதல் கூற்றிலே நிறுவுகிறார். முதல் கூற்றில நிறுவுகிறார். 2வது கூற்று ஆன்மா என்றும் உபதேசி, ஆன்மா அறிவிக்க அறிவது என்கின்ற கருத்தை நிறுவிய நிலையில இங்க ஏனையோருடைய கருத்து என்னவா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஆன்மா தானே அறியும் இயல்புடையது, ஆன்மா தானே அறியும் இயல்புடையது என்று சொல்லக்கூடிய சமயத்தார் இருக்காங்க. அவர்களாம் யாருன்னு பாத்தீங்கன்னா சிவ சமவாத சைவர், சிவ சமவாத சைவர், ஈஸ்வர அதிகாரவாத சைவர், ஈஸ்வர அதிகாரவாத சைவர். இவர்கள்லாம் என்ன சொல்லுவாங்க? முத்தி நிலையில ஆன்மா தனதறிவு கொண்டு சிவத்தை அறிவு, தனதறிவு கொண்டு. ஏன்னா ஆன்மாவின் அறிவு என்ன ஆயிடுச்சு? ஆணவமலை நீங்கிருச்சு, பேரறிவு ஆயிடுச்சு. எனவே இந்த தனது அறிவு கொண்டே எதை அறியும்? சிவத்தை அறியும் என்று சொல்லக்கூடியவங்க யார்? சிவசமவாத சைவர், ஈஸ்வர அதிகாரவாத சைவர் போன்ற சமயத்தார். அவர்கள் கருத்தை மறுத்து முத்தி நிலையிலும் ஆன்மாவுக்கு திருவருள் உபதேசம் செய்யணும். ஆன்ம முத்தி நிலையில எது அறிவிக்கும்? திருவருள் அறிவிக்க ஆன்மா சத்தை அறியும். சத்த நிலையில திரோதானம் அறிவிக்க ஆன்மா உலகத்தை அறியும் என்ற இந்த கருத்தினாலே சிவசமவாத சைவர், ஈஸ்வர அதிகாரவாத சைவர் அவரை ஒத்த கருத்துடைய ஏனைய சமயத்தார் அவர்களை எல்லாம் மறுக்கிறார் இந்த 2வது கருத்துல. சரிங்களா? 3வது கருத்துல இரண்டன்பாலும் உளதாய், இரண்டன்பாலும் உளதாய், ஆன்மா சத்தோடு கூடி சத்தாய் நிற்கும், அசத்தோடு கூடி அசத்தாய் நிற்கும் என்ற கருத்து 3வது கருத்து. இந்த கருத்துல யார மறுக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆன்மா எப்பொழுதும் சிவத்தோடு கூடுவது இல்லை என்று கருத்துடையவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாடானவாத சைவர், பாடானவாத சைவர், பேதவாத சைவர். இவர்கள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா,
முத்தி நிலையில ஆன்மா சிவத்தோடு கூடாது. பாடானம்னா என்னங்க, கல்லு. முத்தி நிலையில ஆன்மா எந்த விதமான செயல்பாடும் இல்லாம கல்லு மாதிரி கிடக்கும். அதான் முத்தி நிலை அப்படின்னு சொல்றவங்க யாரு? பாடானவாத சைவர். முத்தி நிலையில ஆன்மா ஆன்மாவா நிற்கும், சிவன் சிவமா நிற்கும், ரெண்டும் கூடாது அப்படின்னு சொல்றவங்க யாரு? வேதவாத சைவர். ஆனா முத்தி நிலையில ஆன்மா எப்படி நிற்கும்? சிவமாவே நிற்கும். பெத்த நிலையில அது அசத்தாவே நிற்கும். பெத்த நிலையில அசத்தாகவும் முத்து நிலையில சத்தாகவும் நிற்கும் என்று சொல்லக்கூடிய மூன்றாவது கருத்தினாலே பாடானவாத செய்வர், பேதவாத செய்வர் இவரோடு ஒத்த கருத்துடைய ஏனைய சமயத்தான் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம லிஸ்ட் எல்லாம் இப்ப வேண்டாம். எனவே இந்த மூன்று கருத்தின் வாயிலாக எத்தனை பேரு? 6க்கு மேற்பட்ட சமயம். இதுல ரெண்டு நான் வெளியே சொல்லியிருக்கேன். இன்னும் நிறைய சமயத்தா இருக்கிறாங்க. ஏன்னா இதெல்லாம் சொல்ல அகச்சமயம் அகப்புற சமயம் என்று சொல்லக்கூடிய 12 சமயங்களை மறுக்கிறார். கிட்டத்தட்ட ஒவ்வொருக்கும் ஒரு கருத்து இருக்கு. அந்த கருத்தெல்லாம் என்ன செய்யணும்? நீங்க எங்க பார்க்கணும்? அதெல்லாம் தரபக்கத்துல பார்க்க முடியாது. நீங்க இதுல பார்க்கணும். நம்முடைய சங்கற்ப நிராகரணம். சங்கற்ப நிராகரணத்தெல்லாம் அகச்சமயம் புறச்சமயத்தை எல்லாம் மறுக்க, அகச்சமயம் அகப்புற சமயத்தை எல்லாம் அதுலதான் விரிவா மறுக்கிறார். எனவே அந்த நூலை பார்த்து கொள்ளலாம். அது நீங்க தனியா பாடம் கேட்கும் போது கேட்டுக்கங்க. எனவே அந்த வகையில இந்த 3 வகையிலும் மறுத்து ஆன்மா சிவமாம் தன்மை பெற்று சிவத்தோடு கலக்காமல் இருக்கும். சிவத்தோடு கலந்து நிற்கும். சிவத்துக்கும் ஆன்மாவுக்கும் ஐக்கியமாகிறது மாதிரி ஆகும். ஐக்கியம் என்பது கிடையாது. கலப்பு என்பது அதான். நீங்க கலத்து ஐக்கியம் சொல்லிட்டு அது வேற, அது வேற சமயம். புரியுதுங்களா? ஆன்மா என்ற ஒரு பொருள் தனித்து தோன்றாது நிற்கும். ஆன்மா ஆன்மாதான். சரிங்களா? ஆனா அதனுடைய கலப்பு எப்படி இருக்கு? அந்த கலப்பு எப்படி இருக்குன்னா பிரித்து காண முடியாது. இது ஆன்மா, இது சிவம் அப்படின்னு பிரித்து காண முடியாது. எது போல அப்படின்னா கடலில கலந்திருக்கிற உப்பு போல. கடல் நீர் தான். ஆனா அது எங்க தெரியும் கேட்டா, எது கடல் நீர் எது உப்புன்னு கேட்டா தெரியாது. ஆனா அதுல என்ன இருக்கு? உப்பு இருக்கு. ஏன்னா தன்மை வேறுபட்டு நிக்குதா இல்லையா? நல்ல நீர்னு ஒண்ணு இருக்கு, கடல் நீர்னு ஒண்ணு இருக்கு. இந்த ரெண்டுக்கு என்ன வேறுபாடு? சுவையில வேறுபாடு இருக்கா இல்லையா? அப்ப இதுல உப்பு என்ற ஒரு பொருள் இருக்கா இல்லையா? கடல் நீர் உப்பு என்ற பொருள் இருக்கா இல்லையா? இருக்கு. ஆனா எங்கன்னு காட்ட முடியுமா? காட்ட முடியாது. பொருள் 2 தான் இருக்கு அதுல. ஆனா அது எப்படி கலந்துருக்கு? ஒன்றில் ஒன்று பிரிக்க முடியாம கலந்து இருப்பது போல, கடல் நீர் போல. எனவே இந்த வகையில ஆன்மா என்னதுங்க? சார்தலின் வண்ணமாதல் என்கின்ற தன்மையுடையது. இதற்கு 3 வெண்பா வச்சிருக்கிறார். இந்த 3 கருத்தை வலியுறுத்துறது 3 வெண்பா. இந்த 3வது அதிகாரத்தில் வெண்பா எத்தனைங்க? 3 வெண்பா எதற்கு இருக்கு? இரு திறனையும் அறியும் என்பதற்கு ஒரு வெண்பா, இரு திறனால் அறியும் என்பதற்கு ஒரு வெண்பா, இரு திறனாய் அறியும் என்பதற்கு ஒரு வெண்பா. 3 வெண்பாவினுடைய கருத்து அதுதான். சரிங்களா? வெண்பா பாருங்க. அருவுருவம் தான் அறிதலால் ஆயிழையாய் ஆன்மா அருவுருவம் அன்றாகும். உண்மை அருவுருவாய் தோன்றி நில்லாது, தோன்றாது நில்லாது, தோன்றல் மலர்மணம் போல் தொட்டு. ஆயிழையாய் ஆன்மா, ஆயிழையாய் ஆன்மா. ஆயிழை என்ற சொல்லுக்கு என்ன பொருளுங்க? ஆயிழை என்ற சொல்லுக்கு பொதுவா பெண்ணை குறிக்கும். நுண்ணிய இடையுடைய பெண்ணே அப்படிங்கறத ஆயிழைன்னு குறிப்பாங்க. பெண்ணை என்ன சொல்லுவாங்க? ஆயிழைன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல அது பெண் என்ற பொருளை குறித்து நிற்காது. ஆய்தல், ஆய் என்பது ஆய்தல், ஆராய்ச்சின்னு சொல்றோமா இல்லைங்களா? இழை என்பதற்கு நூல். நூலின் வழி ஆராய்ச்சி செய்து அறிவை பெறுகிற ஆன்மாவே. ஆயிலை என்ற சொல்லு ஆராய்ச்சி அறிவுடைய உயிரே என்பதை குறித்து நிற்கிறது. ஆன்மாவை அப்படி குறித்து ஆயிழையாய் ஆன்மா. நல்ல ஞான நூல்கள் அது போன்ற நூல்களை எல்லாம் குருநாதன் உபதேசமாக கேட்டு அறிவு பெறுகிற
ஆன்மாவே அருவுருவம் அன்றாகும். இந்த ஆன்மா என்ன கிடையாது, அருவம் அன்றாகும், உருவம் அன்றாகும். உருவம் அன்று, அருவம் அன்று. அருவம் அன்று, உருவம் அன்று. இங்க அருவம் என்பதற்கு நுண்பொருள், நுண்பொருள். உருவம் என்பதற்கு பருப்பொருள். இது சத்து, இது அசத்து. இப்ப 3 பொருள் இருக்கு. 3ல மிக நுட்பமான பொருள் எது? சிவம். நுட்பமான பொருள் சிவம். ரொம்ப பருப்பொருள் எது? உலகம். ஆன்மா என்ன? ரெண்டுக்கும் இடைப்பட்டது. ஆன்மா ரெண்டுக்கும் இடைப்பட்டது. எனவே இந்த ஆன்மா அருவும் அன்று, உருவும் அன்று. அருவும் அன்று, உருவும் அன்று. என்னது? சத்தும் இல்லை, அசத்தும் இல்லை. ஆன்மா எப்படிப்பட்டதுங்க? சத்தும் இல்லை, அசத்தும் இல்லை. அதான் இங்க சொல்றாரு, ஆயிலையாய் ஆன்மா அரு உருவம் அன்றாகும். அருவும் அன்றாகும், உருவும் அன்றாகும். எனவே இது ரெண்டும் கிடையாது. அப்ப என்ன அப்படின்னா இது என்னதுங்க? சதசத்து. அருவுருவம். இடைப்பட்ட ஒன்று. இது ரொம்ப தூரமும் கிடையாது, ரொம்ப நுட்பமும் கிடையாது. அசத்தை நோக்க இது நுட்பமானது, சத்தை நோக்க தூளமானது. சரிங்களா? எனவே இது எப்படிப்பட்டதுங்க? அரு உருவம் அன்றாகும். அருவும் அன்றாகும், உருவும் அன்றாகும். எப்படிப்பட்டதுங்க? இந்த இரண்டுக்கும் இடைப்பட்டது. அதுக்கு அதனால அதுக்கு என்ன பேருங்க? சதசத்துன்னு பேரு. சதசத்துன்னு பேரு. அப்போ நீங்க சொன்னா சத்துன்னு சொல்லுங்க, இல்லைன்னா அசத்துன்னு சொல்லுங்க. ஏன்னா நீங்க ஞான நூல்கள், வேதம், புராணம், ஏனைய தத்துவ நூல்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா உலக பொருள் 2ன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்க? 2 தான். என்னென்ன? சத்து, அசத்துன்னு சொல்லி இருக்கிறீங்க. நீங்க இடையில 3ஆவது அவனுக்கு சொல்லி இப்படி என்ன கிடையாது. இதற்கான ஒரு எவிடன்ஸ் நூல்கள் வெளி காட்டணுமா இல்லையா? கருத்தின் வழியாக இதை காட்டணும். 2 பொருள் தான் சொல்லியிருக்கு. நீங்க 3ஆவது ஒரு பொருள் சொல்றீங்களே, 3வது பொருள் இல்ல, 3 பொருள் உண்டுங்கம்மா. பொருள் நீங்க பொருளுடைய இலக்கணம் ஒண்ணு சத்துன்னு ஒரு பொருள் இருக்கு, அறிவுடையது, அறிவற்றது. அறிவுடையது, அறிவற்றது. இந்த 2க்கு நடுவில் என்ன இருக்கு? அது நாம சைவ சித்தாந்தம் சொல்றோம். புரியுதுங்களா? ஏனையோர் உலக பொருள் கேட்டா ஒண்ணு சத்து பொருள் இருக்கு, இல்லன்னா அசத்து பொருள் இருக்கு. இந்த 2க்கு இடையில சதசத்துன்னு ஒண்ணு கிடையாது. சதசத்துன்னு ஒண்ணு கிடையாது. நீங்க என்ன புதுசா சொல்றீங்க? இது எப்படி ஏத்துக்கிறது? நூல் பிரமாணம் எப்படி சொல்லுவீங்க அப்படின்னா, நீ சொல்றது சரிதான், அதை நாங்களே ஏத்துக்கிறோம். நாங்களும் அதை ஏத்துக்கிறோம். உரிய பொருள் எதுங்க? 2 தான். நாங்க 3வது பொருள் எல்லாம் சொல்லல. சதசத்து என்று சொன்னாலும் இது 3வது ஒரு பொருள் அல்ல. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இது சத்தோடு கூடி சத்தாய் நிற்கும், அசத்தோடு கூடி அசத்தாய். 2ஐயும் விட்டுட்டு தனியா நிக்காது. புரியுதுங்களா? ஆன்மா ஆன்மா சத்தா அசத்தான்னு கேட்டா எதோட நிக்குதுன்னு சொல்லு. உலகத்தோடு கூடி நின்னா அது என்னது? அசத்தியா? சிவத்தோடு கூடி நின்னா சத்து. 2க்கு நடுவில் நிக்குமானா நிக்காது. நாமெல்லாம் நிக்கிறோமே. இப்ப கேட்டீங்க இல்லையா? கொஞ்ச நேரம் சத்த கூடுறோம், கொஞ்ச நேரம் அசத்து கூடுறோம். நாம என்ன? நாம யாரு அப்படின்னா, சத்தோடு கூடும் போது சத்தா நிற்பீங்க, அசத்தோடு கூடும் போது அசத்தா நிற்பீங்க. 2க்கு அடிப்பட்டு நிக்காது. ஏன்னா இருட்டும் வெளிச்சமும் ஒரே நேரத்தில் இருக்காது. இருட்டு இருந்தா அது வளர்ச்சி, இருட்டு இருந்தா வெளிச்சம் இருக்காது, வெளிச்சம் இருந்தா இருட்டு இருக்காது. 2 ஒட்டுக்கா பார்க்க முடியுமா? 2 ஒன்னா பார்க்க முடியாது. எனவே ஆன்மா சத்தும் அன்று அசத்தும் அன்றுன்னு சொன்னாலும் அது எப்படிப்பட்டதுங்க? ஏதாவது ஒரு நெறியில, ஏதாவது ஒரு நிலையில நிற்கும்.
ஒண்ணு சத்தோடு கூடி நிற்கும், இல்லைன்னா அசத்தோடு கூடி நிற்கும். ரெண்டையும் விட்டுட்டு தனித்த ஒரு முதலாக ஆன்மா ஒருபோதும் நிற்காது. எப்பவுமே தான் என்ற ஒரு பொருள், நான் சத்தோடையும் கூட மாட்டேங்க, அசத்தோடையும் கூட மாட்டேன், நான் ஆன்மாவா நிக்கிறேன் அப்படின்னு நிற்குமானா அப்படி நிற்காது. அப்படி நிக்கிற அதிகாரம் எது கிடையாது, அது இலக்கணம் கிடையாது. ஏதாவது ஒண்ணு சார்ந்து தான். இதற்கு என்ன வேணும், ஒரு பற்றுக்கோடு என்பது எப்பவும் இருக்குது. பற்றுக்கோடு இல்லாம இது நிக்கவே நிக்காது. அதனால என்னதுங்க, அது இந்த ரெண்டும் தான் இருக்கு. இருக்கிற பொருள் எத்தனை, சத்து அசத்து தான். இது எப்படி இருக்கும், ஏதாவது ஒன்றை அறிவு. இப்ப ஆன்மா எப்படி, இது ஆன்மா என்ற பொருள் எப்படி அறிய முடியும், ஆன்மா என்ற பொருள் எப்படி அறிய, மலர் மனம் போல். அதுக்கு ரோம சொல்ற என்னது, மலர் மனம் போல். மலர் மனம் போல். எனவே இது எப்படி இருக்கும் என்று கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு மனத்தை அறியணும்னு வைத்துக் கொள்ளுங்க. ஒரு பூ இருக்கு, பூவினுடைய வாசனை இருக்கு. இந்த வாசனை எப்ப அறியலாம், பூ இருந்தாதான் அறியலாம். பூ இல்லாம நீங்க வாசனை அறிய முடியுமா? ஆனா பூன்னு ஒண்ணு இருந்தா என்ன இருக்கும், வாசனை. நான் இல்ல பூ வேண்டாம், எனக்கு வாசனை மட்டும்தான் வேணும் அப்படின்னா பார்க்க முடியாது. இப்ப ஆன்மா வாசனை போன்றது. எதோட கூடி நிற்கும், அசத்தோடு. இப்போ நாற்றம்னு வச்சுக்கலாம், துர்நாற்றம் இருந்தா அது அந்த வாசனை அதுல இருக்கும். நல்ல வாசனை பூவா இருந்தா அந்த வாசனை நிற்கும். அப்போ இது அசத்தோடு கூடுகிற போது அதன் வாசனையாய் நிற்கும், சத்தோடு கூடுகிற போது அதனுடைய வாசனையா நிற்கும். இந்த வாசனை என்பது இந்த ரெண்டு இல்லாம இருக்காது. ஏதாவது ஒரு பூ இருக்குமா இல்லையா, மல்லிகை பூ, ரோஜா பூ. அப்ப அந்த வாசனை என்பது, ரோஜா இருந்தாதான் ரோஜாவின் மனம் இருக்கும், மல்லிகை இருந்தாதான் மல்லிகையினுடைய மனம் இருக்கு. இப்ப ரோஜான்னு சொன்னா நீங்க சத்துன்னு வச்சுங்க, உங்களுக்கு புரியுது. சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ரோஜா என்பது சத்து, அதன் வாசனையா நிற்பது எது, ஆன்மா. மல்லிகை என்பது அசத்து, அதன் வாசனையா நிற்பது ஆன்மா. அப்ப நீங்க இங்க நின்னா இப்படி நிற்கும், அங்க நின்னா அப்படி நிற்கும். இதுவும் இல்ல அதுவும் இல்ல, வாசனை மட்டும் காட்ட முடியாது, அந்த வாசனையை காட்ட முடியாது. எது, மலரும் மனமும் போல. இந்த மனமானது எதை பற்றி நிற்கும், மலரை பற்றி தான் இருக்கும். தனித்த மனம் என்ற ஒரு பொருளை காணவே முடியாது. ஆனா மலர் இருந்தா கூட இருக்கும், கண்டிப்பா மனம் இருக்கும். சரிங்களா? அப்ப ஆன்மா எது போன்றது, மனம் போன்றது, வாசனை போன்றது. இது எப்படி இருக்கும்னா தனித்து காணவே முடியாது. ஒன்று சத்தோடு நிற்கும், இல்லைன்னா அசத்தோடு நிற்கும். சத்தோடு நிற்கிற போது சத்தின் குணமாகவும், அசத்தோடு நிற்கிற போது அசத்தின் குணமாகவும் அது வெளிப்பட்டு தோன்றுமே என்று இரண்டும் இல்லாம தனித்த முதலாக காணவே முடியாது என்பதனால இது சதசத்து என்று இந்த பாட்டுல சொல்ற. அப்போ இந்த ஆன்மா சத்தையும் அறியும் அசத்தையும் அறியும் என்பதற்கு முதல் வெண்பா. இந்த வெண்பால சத்தை அறிகிற போது சத்தாய் அறியும், அசத்தை அறிகிற போது அசத்தாய் அறியும். அது மூணாவது கருத்து. இரண்டனையும் அறியும் என்பதுதான் முதல் வெண்பா. இரண்டனையும் அறியும். இரண்டாவது என்னதுங்க, இரண்டால் அறியும். இரண்டால் அறியும், திருவருளால் அறியும், திரோதானத்தால அறியும். அதை விளக்குவதற்காக இரண்டாவது வெண்பா செய்யறாரு. மயக்க மது உற்றும் மருந்தில் தெளிந்தும் பெயர்த்தினி சத்து ஆகாய் பேசில் அசத்து மலை நீயறிந்து செய்வினைகள் நீயன்றி வேறு அசத்து தானறிந்து துய்யாமை காணார். மயக்கமது உற்றும் மருந்தில் தெளிந்தும் ரெண்டு உதாரணம் சொல்றார். ஒன்னு மயக்கம், முதல்ல சொல்லிட்டேன் இல்லையா, மூணு. சிவசங்கராந்தவாதர், சிவாத்துவ சைவர் முத கருத்து, அது முதல் வெண்பாக்கு போயிடும். ரெண்டாவது என்னது, சிவசமவாத சைவர், அவைகளுக்கு உண்டானது. மூணாவது சொல்றது மூணாவது வெண்பா, அந்த கருத்து தான். அந்த மூணுக்கான மூணு வெண்பா தான் இது. மயக்கம் மருந்து. மயக்கம் என்பது பசி மயக்கம். இப்ப நாம இருக்கிறது என்ன மயக்கம், இந்த மயக்கம். உணவு, இது அறிவிக்கின்ற
ஆன்மாவுக்கு அறிவிக்கின்ற கருவி இல்லாத போது இது எப்படின்னா மயக்கத்துக்கு போயிடும், மயக்க அறிவுக்கு போயிடும். தெளிவா இருக்காதா இல்லையா? கருவி இருக்கா இல்லையா? இப்போ உலகத்தை அறிகிற போது எத்தனை கருவி வேணும்? 96 கருவி. அப்புறம் 35 ஆகும், 22 ஆகும், அப்படியே பண்ணிக்கிட்டே வருதா இல்லைங்களா? இப்போ கருவி முழுசா இருந்தா தெளிவா அறியும், கருவி குறைய குறைய தெளிவா அறியாது, தெளிவா அறியாது. அப்ப தெளிவா அறியாதத என்னன்னு சொல்றாரு? மயக்கம்னு சொல்றாரு, மயக்கம்னு சொல்றாரு. ஆனா மயக்கத்தை என்ன மயக்கம்? பசி மயக்கம், பசி மயக்கம். இப்ப நல்லா சாப்பிட்டா என்ன ஆயிடுவாங்க? தெளிவாயிருவாங்களா இல்லையா? நல்லா சாப்பிட்டா தெளிவாயிருவாங்களா அப்படின்னு கேட்டா பசி அடங்குற மாதிரி சாப்பிட்டா தெளிவாயிருவாங்க. அது கொஞ்சம் அதிகமா போயிட்டா அது ஒரு மயக்கம் ஆயிரும், அது வேற, அது இங்க பொருந்தாது. அந்த ஓமை இங்க எடுத்துக்க வேண்டாம். பசி வந்தா ஒரு மயக்கம் வரும், சாப்பிட்டா அந்த மயக்கம் தெளிஞ்சிடும். புரியுதா இல்லைங்களா? ரெண்டு ஊமை சொல்ற. பசியில வர ஒரு மயக்கம், சாப்பிட்ட பிறகு என்ன வரும்? ஒரு தெளிவு வரும். அப்போ பசியினால் வருகிற மயக்கத்தை கருவி இல்லாத போது ஆன்மா அறிகிற முறைமைன்னு சொல்ற. கருவி அறிவிக்கிற கருவி என்னது? திரோதானம். திரோதானம் என்ன செய்யும்? கருவியெல்லாம் கூட்டுதா இல்லையா? கருவிகளை கூட்டுது. அப்போ 96 கருவியும் திரோதானம் கூட்டுனா ஆன்மா எப்படி அறியும்? தெளிவா அறியும், தெளிவா அறியும். கருவி குறைஞ்சிருச்சுன்னா மயக்கத்துக்கு போயிடும். அப்போ கருவிகள் குறைஞ்சிருந்தா அது மயக்கம்னு பேரு. கருவி முழுசா இருந்தா சாப்பிட்ட நிலை, சாப்பிட்டாச்சு, இப்பதான் கொஞ்சம் கண்ணு தெரியுது, இது வரைக்கும் ஒரு மாதிரி கண்ணு இருட்டிக்கிட்டு வந்துச்சு, இப்பதான் எப்படி இருக்கு? தெளிவா இருக்கு அப்படின்னு சொல்றமா இல்லையா? அப்போ உணவு என்பது கருவிகள் கூடிய நிலை, கருவிகள் கூடிய நிலை. பசி மயக்கத்தை கருவிகள் இல்லாத நிலை. இது ஏங்க இது நேராவே சொல்லலாம்னா இது எதுக்கு மயக்கம் மருந்து இப்படி எல்லாம் சொல்லலாம்? இது ரொம்ப அருமையா ஒரு நுட்பம் வைக்கிறாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த மருந்து தான் சாப்பிட்டாச்சே, இனிமேல் நல்லா தெளிவு தானா? இல்லைங்க, அது எவ்வளவு நேரத்துக்கு? கொஞ்ச நேரத்துக்கு தான். திருப்பியும் பசிக்கும், திருப்பியும் மயக்கம் வரும், திருப்பியும் மயக்கம் வரும், திருப்பியும் சாப்பிடணும், கொஞ்ச நேரம் தெளிவா இருக்கும், அப்புறம் என்ன செய்யும்? திருப்பியும் பசிக்கும். இப்போ மாறி மாறி நிகழ்ந்துட்டே இருக்கும். அதான் அவத்தைன்னு பேரு. நமக்கு அவத்தை அப்படிதானே இருக்கு. கருவியெல்லாம் 96 வந்தாச்சு, இனிமேல் எவ்வளவு நேரம் நடத்துங்க பாத்துக்கலாம் அப்படியே சொல்லுவான். 96 பேர் கொஞ்சம் குறிப்பிட்ட நேரம் தான் இருப்பான். அப்புறம் என்ன செய்வான்? கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து வர திருப்பி கிளம்பிடுவான். அப்போ மேல ஏறும் நிற்கும் இறங்கும், மேல ஏறும் நிற்கும் இறங்கும். இது மாறி மாறி நிகழ்ந்து கொண்டே இருக்கும். எது போல? பசியும் உணவும் போல, பசியும் உணவும் போல. அதான் சொல்றாரு, கருவிகள் கூடுகிற நிலை, கருவிகள் அற்ற நிலை, ரெண்டு நிலை சொல்றாரு. அது மயக்கமும் மருந்தும் போல. எது? கருவிகள் காட்டுகிற போது தெளிவாக அறியும், கருவிகள் காட்டாத போது மயங்கி அறியும். இது என்ன உபகாரம்? திரோதான சக்தியினுடைய உபகாரம். இது முத்தி நிலைக்கும் பொருந்தும், முத்தி நிலைக்கும் பொருந்தும். திருவருள் கூட்டினா சிவத்தை அறியும், திருவருள் குறைஞ்சிருச்சுன்னா கீழே இறங்கிடும். அவத்தை அதுல நின்மல அவத்தை 5 அவத்தை இருக்கு. எப்படி? இதுக்கு கேவல அவத்தை 5, சகல அவத்தை 5, சுத்தவத்தை 5. நின்மல சாக்கரம், நின்மல சொப்பனம், நின்மல துரியம், நின்மல துரியாதீதம் என்று வரிசை 5 இருக்கு. அப்போ அது ஒவ்வொரு படிநிலையில ஏறும். அருள் இருக்கா இல்லைங்களா? நின்மல சாக்கரத்துல அருள் கொஞ்சமா இருக்கும், நின்மல சொப்பனத்துல அருள் கூடும், அருள் கூடும். துருத்திக்கு போனா இன்னும் கொஞ்சம் கூடும், துரியத்துக்கு போனா இன்னும் கொஞ்சம் கூடும். துரியாதீதத்துல முழுசா அருள் விளங்கி நிற்கும். அங்கேயே நிக்குமான்னு கேட்டா நிக்காது. என்ன செஞ்சிடும்? திருப்பி சடான்னு கீழே இருக்கும். புரியுதுங்களா? அது மயக்கமும் உணவும் போல. ஆனா உலகத்தை அனுபவிக்கிற போது திரோதானம் உணவா நிற்கும், சிவத்தை அனுபவிக்கிற போது திருவருள் உணவா இருக்கும். விளக்குவதும் காட்டுவது எது? திருவருளும் திரோதானம் செய்தாதான் இந்த ஓமையில காட்டார். எனவே கருவிகள் காட்ட காணுகிற தன்மையுடையது ஆன்மா. கருவி எதுன்னா எது அறிய? கருவி திரோதானமும் திருவருள். அது ஆன்மா எப்படி நீக்குதோ அதை பொறுத்து. சரிங்களா? மயக்கமது உற்றும் மருந்தில் தெளிந்தும், மயக்கமது உற்றும் மருந்தில் தெளிந்தும் பெயர்த்தினி என்ன ஆகாய்? சத்தாக. எனவே நீ அதனால நீ மயங்கி மயங்கி அறியறதுனால நீ என்ன கிடையாது? சத்து கிடையாது. நீ சத்துன்னு ஒண்ணு சொல்லிக்காத. ஏன்? அறியும் போது எப்படி அறிகிற? கொஞ்ச நேரம் அறிகிற, மறந்து அறிகிற, இதெல்லாம் வச்சுக்கிட்டு சத்துன்னு சொல்லாத.
அப்ப அசத்துன்னு சொல்லிடலாமா அப்படின்னா இல்லையே, அறியலையே. ஆனா நீ என்ன கிடையாது, அசத்து மலை. நீ மயங்கி மயங்கி அறியறதுனால சத்து கிடையாது, ஏதோ கொஞ்சம் நஞ்சமாவது அறியறதுனால அசத்தும் கிடையாது. அப்ப நான் யாருங்கன்னா நீ சனதத்தியா. புரியுதுங்களா? மயக்கமது உத்தம் மருந்தில் தெளிந்தும் பயத்தினி சத்து ஆகாய் பேசில் அசத்து மலை, பேசில் அசத்தும் மலை. அப்ப நான் யார் அப்படின்னா நீ அறிந்து செய்வினைகள், நீ அறிந்து செய்வினைகள் வேறு அசத்து தான் அறிந்து துய்யாமை. நீ செய்யற வினைய யார் அனுபவிக்கிறார்? நீதான் அனுபவிக்கிற. வேற அசத்துக்கு என்ன கிடையாது, அனுபவம் கிடையாது, வினை கிடையாது, அனுபவம் கிடையாது. அப்ப வினையை அனுபவிக்கிறது எது? ஆன்மாதான். ஆன்மாதான் வினைய அனுபவிக்கிறது. அந்த வினைக்கு தக்கவாறுதான் திருவருளா திரோதானமானு இருக்கு. எனக்கு திருவருள் காட்டுமா, திரோதானம் காட்டுமானா உன்னுடைய வினைக்கு தக்கவாறு. உன் வினை நல்வினையா இருந்தா எது காட்டும்? திருவருள் காட்டும். நல்வினை இல்லைன்னா திரோதானம் காட்டும், திரோதானம் காட்டும். அப்போ இந்த வினை அனுபவம் யாருக்கு? ஆன்மாவுக்கு தான். பாசத்துக்கு வினை அனுபவம் கிடையாது, பதிக்கு வினை அனுபவம் கிடையாது. வினை அனுபவம் உடைய ஒரே பொருள் எது? சதசத்தாகிய ஆன்மா, சதசத்தாகிய ஆன்மா. எனவே நீ அறிந்து செய்வினைகள், நீ அறிந்து வேறு அசத்துத்தான் துய்யாமை. துய்தல் என்பது எனக்கு அனுபவம், அசத்துக்கு என்ன கிடையாது, அனுபவம் கிடையாது. எனவே நீ அசத்து மலை. நீ என்ன கிடையாது, அசத்தும் இல்லை, நீ சத்தும் இல்லை, அசத்தும் இல்லை. நீ யாரு? சதசத்து. நீ எப்படி அறிவ? திரோதானம் காட்டினா உலகத்தை அறிவ, திருவருள் காட்டினா சிவத்தை அறிவ. எது போல? மயக்கமும் தெளிவும். முத்தி நிலையிலும் தான், எல்லா நிலையிலும். ஆமா ஆமா, அங்கேயும் திருவருள் காட்டணும். நானே கண்டேன்லாம் சொல்ல முடியாது. மயக்கத்தில் இருக்கிறோம் தான். இது எல்லாம் சீவன் முத்தி தான், பரமுத்தி கிடையாது. இதெல்லாம் சீவன் முத்தி தான். பரமுத்தியில ஆன்மாவை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாம் இங்க எல்லாம் என்னது, எல்லாம் பரமுத்தி. இங்க சீவன் முத்தி தான் பேச்சு. பரமுத்தியான பரமுத்தி பத்தி இங்க பேச்சு இல்லை. உடம்பு சத்து அசத்து, சத்து அசத்துன்னு மாறி வருதா இல்லையா? சத்து அசத்து மாறி மாறி வந்தாலும் அது என்ன இல்லைல்ல, இந்த உலகத்துல இருக்கிற நிலைதான். அது சீவன் முத்தருக்குரியதான வழிய பரமுத்திக்கு உடம்பெல்லாம் விட்டுட்டு போறது. அங்க அதை பத்தி இங்க பேச்சே இல்லை. சரிங்க, அவர்கள் இங்கேயும் சொல்றாங்க அங்கேயும் சொல்றாங்க. கருவிக்கு அறிவு உண்டுன்னு சொல்றாங்கல்ல, கருவிக்கு அறிவு உண்டு. முத்தி நிலைகளும் ஆன்மா அறிவிக்கதான் அறியும். முத்தி அனுபவம் நிர்மலாவத்திலே இருக்கா இல்லையா? ஜீவன் முத்தருக்கு நிர்மலாவத்தை சிவத்தை அனுபவிக்கிற அனுபவம் உண்டா இல்லையா? இங்க அனுபவிக்கிறாங்களா? அவங்க என்ன செய்வாங்கன்னா நானே சிவத்தை கண்டேன்பாங்க. அங்க முத்தி என்பது அது உடம்ப கூட்டுட்டு போ, அது வேற. எங்கேயும் அவர்களுக்கு என்ன உண்டு? நிர்மல அனுபவம் உண்டு. பெருமான அனுபவிப்பாங்க. அனுபவிக்கும் போது என்ன சொல்லுவாங்க? நான் அனுபவிக்கிறேன். அது தப்பு. பெருமான் தான் நமக்கு காட்டுறான், அது சிவன்முத்தி தான். சரி, மூன்றாவது வெண்பா இரண்டாய் நின்று அறியும். மெஞ்ஞானம் தன்னில் விளையா, விஞ்ஞானம் தன்னில் விளையா அசத்தாதல், அஞ்ஞானம் உள்ளம் அணைதல் கான், மெஞ்ஞானம் தானே உள அன்றே, கண்கடல் நீர் உப்பு போல் தானே உளம் உளவாதான். இது கொஞ்சம் கொண்டு கூட்டி பொருள் செய்யணும் இந்த பாட்டை. அஞ்ஞானம் மெஞ்ஞானம் தன்னில் அசத்தாதல் விளையாது. அஞ்ஞானம்
அந்த இங்க அஞ்ஞானம் என்பது மயக்கம். போன பாட்டு சொன்னோமா இல்லையா, மயக்கம். கருவிகள் காட்ட காணுகிற நிலையும் கருவிகள் காட்டாத போது மயங்கி நிற்கிற நிலையும், அதைத்தான் இங்க அஞ்ஞானம்னு சொல்றார். மெய்ஞானம் தன்னில் அசத்தாதல் விளையாது. அதாவது அறிவு வடிவா இருக்கிற சிவம், பெருமான் எப்படி இருக்காருங்க, அறிவு வடிவா இருக்கிற சிவம். அந்த சிவத்தின் முன்பாக அசத்தானது முனைத்து தோன்றாது. சிவத்தின் முன்பாக என்ன வராதுங்க, அசத்து முனைத்து தோன்றாது. பார்த்தோமா இல்லையா, யாவையும் சூனியம். சத்தின் முன்பாக எல்லாமே சூனியம் தான். எனவே இந்த சத்து இருக்கிற இடத்துல அசத்து என்ன செய்யாது, முனைத்து தோன்றாது. இருட்டையும் வெளிச்சத்தையும் ஒரே நேரத்தில் பார்க்க முடியுமான்னு கேட்கிறோமா இல்லையா, பார்க்க முடியாது. ஏன்னா சிவம் இருந்தா அங்க என்ன இருக்காது, அஞ்ஞானம் இருக்காது, அஞ்ஞானம் இருக்காது. எனவே மெய்ஞானம் மெய்ஞானம் உளது அன்றே. இந்த சத்து ஆன்மாவோடு எப்ப சம்பந்தப்பட்டிருக்குங்க, எப்ப இருந்து ஆன்மாவோடு இருக்கு, அனாதி கேவலத்திலிருந்து ஆன்மாவுக்கும் சிவத்துக்கும் சம்பந்தம் உண்டு. இது எப்ப வந்துச்சுன்னு சொல்லவே முடியாது, அனாதி சம்பந்தம். சரி, இந்த பாசமாகிய ஆணவம் எப்ப வந்துச்சு அப்படின்னா அது என்னதுங்க, அதுவும் அனாதி சம்பந்தம் தான். அப்போ இது எப்படி இருந்ததுன்னு சொன்னா, இது ரொம்ப அடிப்படை, சைவ சித்தாந்தத்தினுடைய அடிப்படை இதுதான். ஆன்மாவின் அறிவை ஆணவ மனம் அனாதி கேவலத்திலேயே மறைத்துக் கொண்டிருந்தது. அப்ப சிவம் என்னங்க பண்ணிட்டு இருந்தது அப்படின்னா, அங்க என்ன இருந்தது, சிவம் ஆன்மாவின் அறிவில் அப்பவும் இருந்தது. அப்போ இது அனாதி சம்பந்தம். ஆன்மா அதாவது பெருமாள் முதல்னு சொல்லிட்டாவே அது ஆதின்னு பேரு. ஒரே நேரம் இல்ல, இருக்கும் போதே அது இயற்கை. அதுக்குதான் ஒரு ஊமை சொன்னா, நெல்லுக்கு உமியும் நிகழ்ச்சென்பில் களிம்பும் சொல்லில் புதிதென்று சொன்ன. நெல்லு முதல்ல வந்துச்சா, உமி வந்துச்சா, தவிடு வந்துச்சா, எதுங்க முன்னாடி வந்துச்சு, எல்லாம் ஒன்னாதான் வந்துச்சு. எல்லாமே ஒன்னாதான். நெல் இருக்கும் போதே உமி இருந்துச்சு, தவிடு இருந்துச்சு. புரியுதுங்களா? அது எப்ப எது முன்னாடி வந்துச்சு எது பின்னாடி வந்துச்சு அப்படின்னு கேட்கக்கூடாது. புரியுதுங்களா? இப்ப ஏன் இதுக்கு 4 கால் இருக்கு, ஏன் இதுக்கு 4 கால் இருக்கு, முக்காலிக்கு ஏன் 3 கால் இருக்கு? 3 கால் இருந்தாதான் அதுக்கு முக்காலிக்கே பேரு. ஏன் அது காரணம் சொல்ல முடியாது. காரணம் அது அதனுடைய இயற்கை. அப்போ ஆன்மாவின் அறிவை அனாதி கேவலத்திலேயே ஆணவ மலம் மறைத்துக் கொண்டிருந்தது. அப்ப இறைவன் எங்க இருந்தானா, அவனும் எங்க இருந்தான், ஆன்மாவின் அறிவுல தான் இருந்தான். ஆனா இதுக்கு ஒரு ஊமை சொல்லுவாங்க, வெளிச்சத்துல நிக்கிறோம். நம்ம எங்க நிக்கிறோம், வெளிச்சத்துல நிக்கிறோம். நமக்கு என்ன கிடையாது, கண்ணை ஒரு படலம் மறைச்சிருக்கு. ஒரு கண்ணு பார்வை இருக்கு, பார்வை என்னாச்சு, மறைச்சு இருக்கு. இப்போ எனக்கு இந்த உலகம் எப்படி தெரியும், இருட்டா தெரியும், முழுசா மறைச்சிருச்சு. இப்போ நான் உலகத்தை பார்க்கும் போது எனக்கு உலகம் எப்படி தெரியும், இருட்டா தெரியும். நான் எங்க நின்றுட்டு இருக்கிறேங்க, 12 மணி வெயில நின்றுட்டு இருக்கிறேன். ஆனா எனக்கு உலகம் தெரியல, எனக்கு தெரியல. சூரிய ஒளி எங்க இருக்கு, எனக்கு காட்டிக்கிட்டு இருக்கு. பக்கத்துல கண்ணு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் கண்ணையும் சூரிய ஒளி விலக்கி கொண்டிருக்கிறது, என் கண்ணையும் சூரிய ஒளி விலக்கி கொண்டிருக்கிறது. ஆனா அவருக்கு பார்வை இருப்பதனால அவருக்கு உலகம் தெரியுது, எனக்கு பார்க்கும் திறன் இல்லாததுனால எனக்கு உலகம் தெரியல. எனக்கு பார்வை தெரியாததற்கு காரணம், எனது பார்வை எது மறைத்து கொண்டிருக்கிறது, படலம் மறைத்து கொண்டிருக்கிறது. இப்ப நான் இருப்பது இருளா ஒளியா, ஒளியில தான் இருக்கிறேன். ஆனா எனக்கு ஒளி தெரியல, ஒளி தெரியவில்லை என்பது அந்த ஒளியின் குற்றமா, அது காட்டிக்கிட்டு தான் இருக்கு.
அந்த ஒளி தெரியாதவாறு என் கண்ணை படலம் மறைத்துக் கொண்டது. இப்ப இந்த படலத்தை நீக்கினா எனக்கு ஒளி தெரியும். ஒளி மட்டும் தெரியாது, ஒளி காட்டுகிற பொருள்களும் தெரியும். படறியதுன்னு சொன்னாலே அந்த பிரச்சனை வரும். படரவில்லை, அது முதல்ல அப்படிதான் இருந்துச்சு. படராம பெருமாள் அங்கதான் இருந்தாரு. ஆணவ மலம் ஆன்மாவை பற்றியது அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆணவ மலம் ஆன்மாவை பற்றியதுன்னு சொல்லக்கூடாது. புரியுதுங்களா? சொன்ன என்ன ஆயிரும்? ஏன் பற்றியது? ஏன் பற்றியது? பற்றியது காரணம் சொல்லுங்க. மூலகன்மம் எல்லாம் வேற, அந்த டாபிக்ல போகாதீங்க, அது தனியா பேசலாம். ஆன்மா அனாதி கேவலத்துல ஆன்மாவின் அறிவை ஆணவ மலம் மறைத்துக் கொண்டிருந்தது, மறைத்துக் கொண்டு இருந்தது. ஆனா ஆன்மா சிவத்தினது வியாபகத்துலதான் இருக்கு, சிவத்தினது வியாபகத்துலதான் இருக்கு. இப்ப இந்த படலம் என்ன ஆகுதுங்க? சிறிது சிறிதா விளங்குது, சிறிது சிறிதா விலகுது, சிறிது சிறிதா விலகி ஒண்ணுமே தெரியாம இருந்தது கொஞ்சம் மயமயன்னு தெரியுது. புரியுதுங்களா? இருட்டா இருந்து இப்ப என்னாச்சுங்க, அந்த படலத்தினுடைய திண்மை இருக்கா இல்லையா, டென்சிட்டி, அது என்னாச்சு கொஞ்சம் குறைஞ்சது. குறைஞ்ச உடனே இப்ப என்ன தெரியுது? ஏதோ மயமயம் யாரோ வர மாதிரி தெரியுது, போற மாதிரி தெரியுது, யாருன்னு தெரியல. இதுக்கு என்ன பேரு? அதுக்கு இருள்னு பேரு. இதுக்கு என்ன பேரு? மருள்னு பேரு. அதுதான் இப்ப நாம இருக்கிற சகல நிலை. அனாதி கேவலத்தில் நாம எதுல இருந்தோம்? இருள்ல இருந்தோம். இப்ப நாம எங்க இருக்கிறோம்? மருள்ல இருக்கிறோம். இப்ப நமக்கு பார்வை எப்படி இருக்கு? மயமயம் தான் தெரிஞ்சிட்டு இருக்கு. நாம நல்லா பார்த்துட்டு இருக்கிறோம், நினைச்சிட்டு இருக்கிறோம். நம்ம பார்வை எப்படி இருக்கு? ஏன்னா சத்து சத்தா தெரியல, அசத்து அசத்தா தெரியல இல்லையா? சத்து எப்படி தெரியுது? சத்து மாதிரி தான் தெரியுது, சத்து மாதிரி தான் தெரியுது, இன்னும் சத்தா தெரியல. அசத்து 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 நல்லாதான் இருக்கு, அப்படிதான் தெரியல. அசத்து அசத்தா தெரியல அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம பார்வை இன்னும் தெளிவா இல்லை. ஆனா முதல்ல இருந்ததுக்கு இப்போ ஏதோ மயனாவது தெரியுது. நம்ம அடிக்கடி சொல்லுமா இல்லைங்க, ஊமையனுக்கு உலர்வாயம் பரவாயில்ல அப்படிம்பாங்க இல்லையா? அந்த மாதிரி இப்ப நாம எப்படி இருக்கிறோம்? ஏதாவது உளறிட்டாவது இருக்கிறோம் இல்லையா? எனவே இது நம்ம சகல நிலை. சுத்த நிலையில படலம் என்னாச்சு? முழுமையா நீங்கிது, ஆணவ மலம் நீங்கிருது. இப்ப என்ன ஆகுது? தெளிவா எல்லாமே தெரியுது. அது சுத்த நிலை. அது என்னதுங்க? யார் சொன்னா இல்லன்னு? நம்மள மாதிரி இல்லங்கிற அதுதான் கணக்கு. ஆணவமா இருக்கா இல்லையா? இருக்கு, அவ்வளவுதான். படலத்தினுடைய அளவு குறைவா இருக்கும். அது இருக்கு ஸ்கிரீன் மாதிரி இருக்கும், நமக்கு நல்ல செவுறு மாதிரி கட்டி வச்சிருக்கிறாரு. சரியான ஒரு பிறப்புல அவங்களுக்கு தெரிஞ்சிருது, நமக்கு பல பிறப்பு ஆகுது. மாறல. இது ஆன்மாக்களினுடைய அறிவு அறியாமை, இந்த ரெண்டுலயும் வேறுபாடு உண்டு. ஆன்மாக்கள் அறிவில என்ன உண்டு? வேறுபாடு உண்டு. ஒரே மாதிரி இருந்தா அது ஒரு ஆன்மா இராதா? எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி அறிவு இருந்தா அது ஆன்மா ஒன்றா பலவா? ஒன்றுதான் சொல்லணும். வேறுபாடே இல்லைன்னா அது ஒன்றுதான். ரெண்டுன்னு சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? சம்திங் டிஃபரன்ஸ் இருக்கணும். ஏதோ ஒரு டிஃபரன்ஸ் இருக்கணுமா இல்லையா? அது என்ன டிஃபரன்ஸ்? அறிவுல தான் டிஃபரன்ஸ். ஏன்னா அங்க உருவம் கிடையாது, அனாதி காலத்துல அதுக்கு உருவம் கிடையாது, கருவி கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அப்ப அது எப்படி இருக்கு? அறிவு மயமா தான் ஆன்மா இருக்கு. அப்ப அந்த அறிவுல என்ன இருக்கு? ஏதோ வேறுபாடு. என்ன வேறுபாடு? அதற்கு வலிமையும் வெளிமையும், அது கொஞ்சம் அந்த விடயங்களை பற்றுவதிலையும் அறியாமையினுடைய அளவும், அறிகிற அளவும் அறியாமையின் அளவில் வேறுபாடு உண்டு. அப்ப ஆன்மா அனாதி, இறைவன் படைக்கல, உயிர்கள் பல பல உயிர்னு சொல்லிட்டாலே ஒண்ணுக்கு ஒண்ணு என்ன இருக்கும்? வேறுபாடு இருக்கும். வேறுபாடு எதுல இருக்கு? அறிவுல இருக்கு. அப்போ ஒவ்வொரு உயிரும் அப்பவே எப்படி இருக்கு? அனாதி கேவலத்திலேயே அங்க வேரியேஷன் இருக்கு, ஒரே மாதிரி இல்ல. அதுதான் பிறப்புக்கு வரும்போது அதுல ஃபர்ஸ்ட் கார்டெல்லாம் விஞ்ஞான கலரா வருவாங்க, டைம் கார்டெல்லாம் பிரயா கலரா வருவாங்க, கடைசியா கழிச்சு விட்டதெல்லாம் கலரா வரும். கலரா
அதுதான் சாமி, அது இயற்கை, அதுதான் அதனுடைய இயற்கைன்னு சொல்லியாச்சு. அது ஏன் கம்மியா இருக்கு ஏன் ஜாஸ்தியா இருக்குன்னு கேட்கக்கூடாது. ஏன்னா அது அதனுடைய இயல்பு. பலன்னு சொன்னா அப்படிதானே. அறிவு நிலையிலே வேறுபாடு உண்டு. புரியுதுங்களா? எனவே இந்த ஆன்மாவை சத்தாகிய சிவம் என்று பற்றியதுன்னு சொல்லக்கூடாது. அது என்று எப்படி இருக்குங்க, எல்லாமே அனாதி சம்பந்தம். அது சிவபிரகாசத்துல சொல்லுவாங்க 25வது பாட்டு. சிவபிரகாசத்துல 25வது பாட்டு, அல்லல் மிக உயிர்க்கு இவைதான் அனைத்தது. அல்லல் மிக உயிர்க்கு இவைதான் அனைத்தது. ஈசன் அருவினைகள் அருந்துதற்கோ வினையோ அன்றி சொல்லி வரும் மாயையோ அணுவை முந்த சூழ்ந்தது. ஏயா முதல்ல மாயை வந்துச்சா கண்மை வந்துச்சா? எது முன்னாடி வந்துச்சு அப்படின்னா எதுவும் முன்னாடியும் வரல பின்னாடியும் வரல. எல்லாம் எப்படி வந்ததுங்க? எல்லாம் அனாதி சம்பந்தம். வினையோ சொல்லி வரும் மாயையோ அணுவை முந்த சூழ்ந்தது என்னும் முறை முதல் ஓர் தொடக்கு இலார்பார் ஒல்லை வரும் எண்ணில் 25 சிவபிரகாசம் 25. எனவே இது எப்படிப்பட்ட அனாதி சம்பந்தம். அந்த பாட்டினுடைய கருத்து நெல்லுக்கு உமையும் நிகழ்ச்செம்பில் களிம்பும் சொல்லில் புதிதன்று தொன்மையே. இது இந்த பாட்டு சிவஞான போதம் 2வது நூற்பாடு வருதா இல்லையா? வினை சம்பந்தம். இந்த வினை சம்பந்தம் 2வது அதிகரணத்துல சொல்லியிருப்பார் 3வது வெண்பா. அதேதான் இந்த கருத்தும். இது அனாதி சம்பந்தம். எனவே இது இடையில வந்ததல்ல. எது ஆணவ மூலமோ சிவமோ இடையில வந்து பற்றல. அனாதி கேவலத்துல ஆன்மா அறியாமையினால் ஆன்மாவின் அறிவு மறைக்கப்பட்டிருந்தது. சிவம் எங்க இருந்தது? அங்கதான் இருந்தது. இருளுக்கும் ஒளிக்கும் ஒன்றே இடம். ஒன்று மேலின் ஒன்று ஒளிக்கும். எனினும் இருள் அடராது. அப்போ ஒளியும் இருளும் ஒரே இடத்துல இருக்குமான இருக்கும். யான்ற எது போல? கண் போல. ஆன்மாவுக்கு இன்னொரு உதாரணம் எதுங்க? கண். இந்த கண்ணுக்கு இருளோடு சம்பந்தப்படும், ஒளியோடு சம்பந்தப்படும். ஆன்மாவுக்கு இலக்கணம் சொல்றதுன்னா ஆகாயம் போல, படிகம் போல. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொன்று சொல்லுவாங்க. படிகம் போல, கண் போல. ஏன்னா இதெல்லாம் என்ன செய்யுங்க? சாரதி வனமா நிற்கும். இருட்டுல கூடுனா இருட்டா நிற்கும், வெளிச்சத்துல கூடுனா வெளிச்சமா நிற்கும். படிகம் எப்படின்னு இருக்கும்? இருட்டுல இருளா நிற்கும், வெளிச்சத்துல வெளிச்சமா நிற்கும். ஆகாயம் இருள இருளா நிற்கும், வெளிச்சத்துல வெளிச்சமா. இதெல்லாம் ஓமை. எதுக்கு? உயிருக்கு, ஆன்மாவுக்கு ஓமை. ஆகாயம், படிகம், கண் போன்றவையெல்லாம் இதற்கான ஓமை. எனவே அதான் இங்க சொல்றாரு. எனவே உள்ளம் அணைதல். அந்த உயிர் அணைதல் என்பது இந்த இடத்துல எதோடு? இந்த ஆணவத்தோடும் சிவத்தோடும் சம்பந்தப்பட்டிருக்கிற சம்பந்தம் எப்படிப்பட்டது என்று சொன்னார். தன்கடல் நீர் உப்பு போல். கடல்ல இருக்கக்கூடிய சம்பந்தம் தான் எதுங்க? கடல் நீர் உப்பு. இது ஆணவம். கடல் நீர் ஆன்மா. இது சிவம்.
மூன்று பொருளுக்கான சம்பந்தம். இறைவன் வியாபகம். இறைவன் வியாபகம். வியாபகம் என்பது முழு நிறைவு. முழு நிறைவு. அது எது போலன்னா கடல். இப்ப கடல் என்பது எதை குறிக்குதுங்க? கடல் எது? கடல் ஆகாயத்தை கடல் சொல்றீங்களா? அந்த பரப்பு, கடலுடைய நிலப்பரப்பு இருக்கு இல்லைங்களா, அது தண்ணிய அடக்கி வச்சிருக்கிற பாத்திர மாதிரி கடலுடைய பரப்பு இருக்கு பாரு, நீர் பரப்பு, அதுதான் வந்து என்னது? கடல். அதுல நிறைந்திருக்கிற நீர், நிறைந்திருக்கிற நீர். இறைவன் வியாபகம் எது போல? அந்த கடல் பரப்பு போல. அந்த கடல் பரப்பு எவ்வளவு இருக்கோ அந்த அளவுக்கு எது இருக்கும்? நீர் நிறைந்திருக்கும். அது வியாபியம்னு பேர். வியாபகமும் வியாபியமுக்கும் பெரிய வேறுபாடு கிடையாது. பெரிய வேறுபாடு கிடையாது. என்ன வேறுபாடு? இதுதான் அது அடங்கி நிற்கும். ஆமா, அளவுல வேறுபாடு சொல்ல முடியாது. புரியுதுங்களா? இப்ப இந்த தண்ணி, இந்த பாட்டில் இருக்கு இல்லைங்களா, இது 1 லிட்டர் பாட்டில். எவ்வளவுங்க? 1 லிட்டர் பாட்டில். இதுல தண்ணி எவ்வளவு இருக்கும்? 1 லிட்டர். பாட்டிலோட அளவு எவ்வளவு? 1 லிட்டர். தண்ணி எவ்வளவு? 1 லிட்டர். இப்ப எது பெருசு? ரெண்டும் ஒரே அளவு தான். ஆனா நீர் இதுல அடங்கி நிற்கும். அப்போ அந்த நீரை தனக்குள் அடக்கி நிற்பது இந்த பாட்டில். இப்ப சிவத்தை அடங்கிதான் ஆன்மா நிற்கும். சிவத்துக்கு வெளியே போகாது. அது அதுக்குள்ள அடங்கி நிற்கும். ஆனா அளவு வியாபகமோ வியாபியமோ ரெண்டு என்னதுங்க? ஆமா, எல்லைக்கோடு மாதிரி. எதுன்னு சொல்ல நமக்கு இன்னும் ஒரு மைக்ரான் வேறுபாடு வச்சுக்கலாம். பாத்திரத்துக்கும் பாத்திரத்துக்குள்ள நீருக்கும் அளவுல வேறுபாட சொல்ல முடியாது. ரெண்டும் ஒரே அளவு தான், ரெண்டும் வியாபகம் தான். ஆனா இந்த வியாபகத்துக்கும் அந்த வியாபகத்துக்குள்ள வேறுபாடு என்னன்னா, அதுல இது அடங்கித்தான் நிற்கும் ஒழிய அது தனித்து நிற்காது. அது இல்லாம இது நிற்காது. அதாங்க கடலும் கடலுடைய நீரும் போல. இப்ப அளவு என்பது ரெண்டுலயும் என்ன கிடையாது? வேறுபாடு கிடையாது. ஏன்னா வியாபகம் சொல்லிட்டாவே அப்ப என்னங்க, இப்ப சிவம் என்பது எவ்வளவோ அவ்வளவு என்ன இருக்கு? ஆன்மாவும் இருக்கும். ஆன்மாவும் இருக்கு. எத்தனை ஆன்மாங்கன்னு கேட்கக்கூடாது. இதெல்லாம் நுண்பொருள், பருப்பொருள் கிடையாது. சரிங்களா? இதுக்கு நம்ம அளவு என்பதை என்ன வச்சுக்க கூடாது? ஒரு பவுண்டரி வச்சுட்டு நம்ம சோளமா அறிவுல யோசிக்க கூடாது. எல்லாமே சூக்கும நிலை. இதுக்கு உருவமோ வடிவமோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அப்போ சிவத்துக்குள்ள ஆன்மாக்கள் எத்தனை கோடி ஆன்மாக்கள் இருக்கிறதோ அத்தனை ஆன்மாக்களும் சிவத்தின் வியாபகத்திற்கு இணையாக அது அடங்கி நிற்கும். இணையாக நிற்கும்னு சொன்னா தப்பு. எப்படி நிற்கும்? அடங்கி நிற்கும். அடங்கி நிற்கும். ஆனால் அடங்கிய வியாபகம். இதுவும் வியாபகம் தான். ஆனா இதுக்கு என்ன பேரு? அடங்கிய வியாபகம். எப்படி கடல்ல அடங்கி கடல் நீர் நிற்கிறதோ அதுபோல சிவத்தினது வியாபகத்துல ஆன்மா அடங்கி நிற்கும். எவ்வளவு ஆன்மா இருக்கிறதோ, ஆன்மாவினுடைய அறிவு எவ்வளவு இருக்கிறதோ அந்த அளவுக்கு என்ன இருக்கும்? ஆணவ மலம் மறைச்சு நிற்கும். எது போல கடல் நீர் எவ்வளவு இருக்கிறதோ அவ்வளவு அது என்ன இருக்கும்? உப்பு இருக்கும். அந்த உப்பு கடல் நீர்ல போய் உப்பு இங்க இருக்கா இங்க இருக்கா இங்க இருக்கா நீங்க தடுத்து காண முடியுமா? காண முடியும். எவ்வளவு நீர் இருக்கிறதோ அவ்வளவு என்ன இருக்கும்? உப்பு இருக்கும். எங்க பார்த்தாலும் உப்பு இருக்கும். அது என்னதுங்க? வியாப்தி, கலப்பு. வியாப்தி என்பது கலப்பு. எதுல கலந்து இருக்குங்க? இந்த உப்பு நீரை கலந்து நிற்குமே அன்றி கடலை பற்றி நிற்காது. புரியுதுங்களா? இப்போ ஆன்மாவை எது தாங்கி நிற்கிறது? சிவம் தாங்கி நிற்கிறது. ஆன்மாவின் அறிவில ஆணவமல கலந்து இருக்கிறது. கலப்பு, ஆணவமல கலப்பு ஆன்மாவின் அறிவுக்கு அன்றி சிவத்தை அது பாதிக்காது. ஆனா அதுக்கு ஆதாரம் எது? ஆணவமலத்துக்கு ஆதாரம் எது? சிவம் தான். ஏன்னா சிவம் எதை தாங்கி நிற்கிறது? ஆன்மாவை தாங்கி நிற்கிறது. ஆன்மாவில் எது இருக்கு? நேசையில என்னென்ன இருக்கோ எல்லாமே எது தாங்கி நிற்கும்? இங்க ஒரு புத்தகம், அதுக்கு மேல ஒரு புத்தகம், அதுக்கு மேல ஒரு புத்தகம், 10 புத்தகம் வச்சாச்சு. மேல இருக்கிற 10வது புத்தகத்தை எதுங்க தாங்கிட்டு இருக்குதுன்னா 9வது புத்தகம் தாங்கிட்டு இருக்குதுங்க. 9, 8, 7, 6, 1 இந்த 1 எதுங்க தாங்கிட்டு இருக்கு? மேசை தான் தாங்கிட்டு. அப்போ இந்த மேசை தான் 10க்கும் ஆதாரம். அப்போ ஆன்மாவுக்கு ஆதார சிவம், ஆன்மாவின் அறிவு எதற்கு ஆதாரமா நிற்குது? ஆணவ மலத்திற்கு இடம் தந்து நிற்கிறது. இடம் தந்து நிற்கிறது. அப்போ ஆணவத்திற்கும்
சிவமும் ஆணவமும் ஆன்மாவும் எதுல அடங்கி இருக்கிறது? சிவத்துல அடங்கி இருக்கிறது. ஆனா ஆணவ மலை எதை பற்றாது? சிவத்தை பற்றாது. அறிவால் ஆன்ம அறிவைத்தான் பற்றுமே என்று சிவத்தை அது பற்றவே பற்றாது. எது போல? இந்த ஓமை போல. என்ன எது சொன்னாலும் அதுக்கு ஒரு ஓமை சொல்லணும். புரியுதுங்களா? இந்த இடம் நீங்க விளங்கிட்டீங்கன்னா ஏகப்பட்ட தகராறு முடிஞ்சதுன்னு அர்த்தம். ஆணவ மலம் ஆணவ மலத்துக்கு எது இடம் கொடுத்திருக்கு? சிவன் தான் இடம் கொடுத்திருக்கு. ஆனா சிவத்தை அது என்ன செய்யாது? பற்றாது. சிவத்தை அது பற்றாது. அப்ப எதை பற்றி கொண்டு இருக்கோம்? ஆன்மாவின் அறிவை தான் பற்றி கொண்டு இருக்கும். சிவத்தை அது பற்றவே பற்றாது. சரிங்களா? இதுதான் அங்க ஓம சொல்ற தன்கடல் நீர் உப்பு போல் இதற்குரிய சம்பந்தம். எனவே இந்த ஆன்மா எப்படி நிற்கும்னா சத்தையை அறிகிற போது சத்தாய் நின்றறியும், அசத்தை அறிகிற போது அசத்தாய் நின்றறியும். எனவே இது சத்துமல்ல அசத்துமல்ல சதபத்து அருவமல்ல உருவமல்ல அருவுருவம் என்று சொன்னாரா இல்லையா? அது சொல்லி இதற்குரிய சம்பந்தம் அனாதி சம்பந்தம். அனாதி கேவலத்திலேயே ஆன்மாவினுடைய அறிவை ஆணவம் மறைத்துக் கொண்டிருந்தது. ஆணவத்திற்கு இடம் தந்து நிற்பது ஆன்மாவினுடைய அறிவு. ஆன்மாவின் அறிவை பற்றி இருக்கிற ஆணவ மலம் சிவத்தை ஒருபோதும் பற்றாது என்பது அடிப்படை. மூணு சொன்ன மாதிரி மூணாவது கருத்து இது. மூணாவது கருத்து இவ்வகையில் ஏழாவது நூற்பா சாதனையினுடைய முதல் பாதம் நிறைவு. முதல் பாதம் நிறைவு. ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்து என
தம்முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த விட்டு அந்நியம் இன்மையின் அறங்கடல் கெழுமே என்பது சூத்திரம் எண்ணுதலிற்றோ எனில் ஞானம் உணரும் முறைமையை உணர்த்துதல் முதலிற்று. ஞானம் உணரும் முறைமையை உணர்த்துதல், அறிவித்தல் அல்ல, உணர்த்துதல். மேலை சூத்திரத்தில், அதாவது மேலே சொல்லப்பட்ட 7வது நூற்பாவிலே சாதித்தலுக்கு உண்டான அதிகாரம் தனக்கு உண்டு என்பதை அறிந்த ஆன்மா. 7ஆம் நூற்பால ஆன்மாவுக்கு சத்தை அறிகிற முறைமையும் உண்டு, அசத்தை அறிகிற முறைமையும் உண்டு. எனவே சத்தை அறிகிற அதிகாரம் தனக்கு உண்டு, இதுகார நமக்கு சத்தை அறியறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நினைத்து கொண்டிருந்த ஆன்மாவுக்கு என்ன சொல்லி இருக்கிறார் மெய்கண்டார்? இல்ல, சத்தை ஆன்மா அறியலாம், சத்தை அறியலாம். எனவே சத்தை அறிகிற அதிகாரம் தனக்கு உண்டு என்று அறிந்த ஆன்மா அதை பெறுதற்கான சாதனை, அந்த சாதனையினால் பெறுகிற பயன். அதிகாரி யாரு? ஆன்மாதான். ஆன்மா அதிகாரின்னு தெரிஞ்சிருச்சு. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், சாதிப்பவன் சாதகன் யாரு? ஆன்மா. சாதனம் எது? அஞ்செழுத்து கருவி, அஞ்செழுத்து கருவி. அந்த சாதனையினால், அந்த சாதனை செய்கிற முயற்சிக்கு என்ன பேருங்க? பூசனை முதலானது. அதுக்கு என்ன சாதனைன்னு பேர். சாதிப்பது சாதனை. அதனால் பெறுகிற சாத்தியம் சிவஞானம், சிவஞான பேரின்பம். எனவே தனக்கு அதிகாரம் உண்டு என்று அறிந்த ஆன்மா, அந்த அதிகாரம் இருக்குன்னு சொன்னா அடுத்தது என்ன வேணுங்க? சாதனை செய்யணுங்கிற அந்த வேட்கை இயல்பாகவே ஆன்மாவுக்கு தோன்றும். அப்ப சாதனை செய்யணும்னா என்ன வரணும்? கருவி வேணும். அல்ல, சாதனை செய்வதற்கான கருவியும், அந்த கருவியை பெறுகிற வாயிலும், கருவிகளை கொண்டு செய்கின்ற சாதனையும் எது என்பதை காட்டுவதுதான் இந்த சாதனையினுடைய 2வது பாதம். சாதனையில 2வது பாதம் தானே. முதல் பாதம் 7ஆம் நூற்பா, 2வது பாதம் 8ஆம் நூற்பா. எனவே எது சாதனம், சாதனத்தை பெறுகிற வாயில், சாதனையினால் செய்கிற சாதனை, இந்த 3 எது சொல்லுதுங்க? இந்த நூற்பா சொல்லுது. பயனையும் ஒருவாறு சொல்லுகிறது. ஏன்னா பயன் சொல்லாம இதுக்கு சாதனை செய்யற அதுல ஆசை வராது, விருப்பம் எழாது. அப்போ சாதனை என்ன செய்யணும்? பொதுவாக சொல்லணும். சாதனை இங்க பொதுவாக சொல்றாரு, சிறப்பாக எங்க சொல்றாரு? 10, 11, 12 பயனை எல்லாம் விரிவா சொல்றாரு. ஆனா சாதனை செய்யறதுக்கு முன்னாடி என்ன சொல்லணும்? பயன் சொல்லணும். நமக்கு அதானே கேட்போம், ஏன் இதை செய்யும் சொன்ன போது என்ன கேட்போம்? என்னங்க கிடைக்கும், செஞ்சா என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? அதை சொல்லாம என்ன செய்ய முடியாது? சாதனை செய்யறதுல ஆன்மாவுக்கு விருப்பம் வராது. எனவே பயனையும் இங்க ஒருவாறு சொல்லுகிறார். அப்போ சாதிப்பவன் ஆன்மா என்பதை 7ல சொல்லி, சாதனம் எது, சாதனை எவ்வாறு, சாதனால் பெறுகிற சாத்தியம் என்ன ஆகிய 3 கருத்துக்களையும் இந்த 8ஆம் நூற்பால நமக்கு காட்டுகிறார். எனவே இந்த நூற்பாவின் கருத்து ஞானம் உணரும் முறைமையை உணர்த்துதல்
முதலிற்று என்று சூத்திர கருத்து சொல்ற. இப்ப ஞானம்னா என்ன அப்படின்னா அது பின்னாடி நம்ம விரிவா பார்க்க இருக்கிறோம். எனவே அதை நம்ம தொடர்ந்து பார்ப்போம். எனவே ஞானம் வருகிற முறைமை எவ்வாறு ஞானத்தை, இதுதான் கருவி. ஞானம் தான் என்னதுங்க? கருவி. என்னங்க 5 எழுத்து கருவி நீங்க, இப்ப ஞானம் கருவிங்கிறீங்க. எல்லாம் ஒண்ணுதான், எல்லாம் ஒண்ணுதான், ஒண்ணு வேற, எல்லாம் வேற கிடையாது. எனவே இந்த ஞானத்தை உணர்தல் எவ்வாறு என்பதுதான் இந்த சூத்திரத்தினுடைய கருத்து. இப்ப இந்த ஆன்மா இதுகாறு எப்படி இருந்ததுன்னா அசத்தான் விளங்கி, ஆன்மா இலக்கணம் சொல்றாரு. எப்படி விளங்குங்க? அசத்தான் விளங்கி அசத்தின்பால் உளதாய் அசத்தினை அறிந்து நின்றவாறு. இதுவரைக்கும் எப்படி இருந்ததுங்க? அசத்தான் விளங்கி அசத்தின்பால் உளதாய் அசத்தினை அறிந்து. வரிசையா அந்த 3 பாத்துங்க. 3 என்னது? போன கடைசி அதிகரணத்துல பார்த்தோமா இல்லையா? சத்தை அறியும், அசத்தை அறியும், திரோதான சக்தியால் அறியும், திருவருளால் அறியும், அசத்தாய் நின்று அறியும், சத்தாய் நின்று அறியும். 3 கருத்து சொன்ன மாதிரி அதை தான் இங்க சொல்றாரு. அசத் என்னதுங்க? அசத்தான் விளங்கி, அசத்தான் விளங்கி அறிவிப்பது எது அப்படின்னா அசத்துங்கிற. இங்க அசத்து என்பது எதுங்க? கருவிகள். கருவிகள் தான் இங்க அசத்துன்னு சொல்ற. கருவிகளால் விளங்கி நிற்கும். கருவிகள் பின்னாடி எது விளக்கும்? திரோதானம். திரோதானம் தான் கருவிகள் வாயிலாக ஆன்மாவுக்கு விளக்குகிறது. எனவே அசத்தான் விளங்கி எதை விளக்கிட்டு இருக்கும்? அசத்தின்பால் உளதாய் அசத்தை அறியும், அசத்தால் அறியும், அசத்தினை அறியும், அசத்தாய் நின்று அறியும். அசத்தாய் நின்று அறியும். எது வரைக்கும்? இது வரைக்கும். இப்ப வரைக்கும் இந்த ஆன்மா உலகத்தை தான் பார்த்துக்கிட்டு இருந்தது. உலகத்தை தான் பார்த்து கொண்டு இருந்தது. எப்படி பார்த்துட்டு இருந்தது? திரோதான சக்தி அறிவிக்க கருவிகளின் வாயிலாக உலகத்தை அதுவாய் நின்று அறிந்து கொண்டிருந்தது. அதுவாய் நின்று அறிந்து கொண்டிருந்தது. இனி என்ன செய்யுதுங்க? சத்தான் விளங்கி சத்தின்பால் உளதாய், சத்தின்பால் உளதாய் சத்தினை அறிந்து நிற்கும். சத்தினை அறிந்து நிற்கும். அப்ப இதுவரைக்கும் சகல நிலையில இருந்த ஆன்மாவுக்கு சுத்த நிலை வாய்த்தல் எவ்வாறு? சுத்த நிலை வாய்த்தல் எவ்வாறு? பேரின்பம் என்றால் என்ன? வீடு பேறு என்றால் என்ன? சாதனைனா என்ன? அஞ்செழுத்துனா என்ன? இதையெல்லாம் யாரு? குருநாதனே இறைவனாக எழுந்தருளி இந்த நூற்பாவில நமக்கு அறிவிக்கின்றார். அதான் அசத்தின்பால் உளதாய் அசத்தினை அறிவதாய் அசத்தாய் நின்று அறிகிற ஆன்மாவுக்கு இனி சத்தின்பால் உளதாய் சத்தினை அறிவதாய் சத்தாய் நின்று அறிவதாய் சத்தாய் நின்று அறிகிற அந்த நிலைய இங்க இந்த 8ஆம் நூற்பால வைத்து காட்டுகிறார். இது ஆன்ம தரிசனம். இடத்துல எல்லாமே வர
சசகாரியம். சசம்னா என்னங்க? 10 காரியங்கள். 10 காரியங்கள். தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி. ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி. சிவரூபம், சிவ தரிசனம், சிவ யோகம், சிவ யோகம். இதுல 7ஆம் நூற்பா, 7ஆம் நூற்பால ஆன்ம ரூபம், தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், இந்த 3 தொடங்குது. 7ஆம் நூற்பால ஆன்ம ரூபம், ஆன்ம ரூபம், தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம் இங்க தொடங்குது. பொதுவா தொடங்குதுன்னு அர்த்தம். இது ரொம்ப விரிந்த நிலையில நிகழாது, ஒருவாறு நிகழும் 7ல. ஏன்னு கேட்டீங்கன்னா ஆன்ம ரூபம், இப்ப ரூபம் என்பதற்கு பொதுவா அறிஞ்சா அதுக்கு பேர் ரூபம்னு அர்த்தம். அப்படி ஒரு பொருள் இருக்கு அப்படின்னு பொதுவா அறிஞ்சா என்னது? ரூபம்னு பேர். தரிசனம் என்பதற்கு ஐயம், சிறப்பா அறியறது, சிறப்பா அறியறது. ஆனா அது என்ன சொல்றாங்க? ஐயம் சொல்றீங்க. சிறப்பா அறியறது எவ்வாறு ஐயமாகும் கேட்டா, ஆமா ஐயம் தான், அது ஐயம் தான். ஏன்னு கேட்டீங்கன்னா இது பாசம்னு சொல்லியாச்சு. இது பாசம், இது பதி, இது பசு அப்படின்னு சொல்லியாச்சு. பாசம்னா விட வேண்டியது, பதி பெற வேண்டியது, ஆன்மா இரண்டையும் அனுபவிக்கக்கூடிய தகுதி உடையது, தகுதி உடையது. இப்போ இங்க என்னென்ன கருத்து நிறைவு இருக்குன்னா, ஆன்மா என்ற ஒன்று உண்டு, ஆன்மா என்ற ஒன்று உண்டு. இது என்னது? சதசத்து. ஆன்மா என்ற ஒன்று உண்டு, அது சதசத்து. உலகம் அசத்து, உலகம் அசத்து. சிவம் சத், சிவம் சத். இப்படி நம்ம பொதுவா சொன்னாலும் கூட இதுல இந்த இரண்டனையும் அனுபவிக்கிற அதிகாரம் எதுக்கு உண்டு? ஆன்மாவுக்கு உண்டு, ஆன்மாவுக்கு உண்டு என்று சொல்வதனால அது என்னதுங்க? ஆன்ம ரூபம், ஆன்ம ரூபம். இந்த உலகம், உலகம் எப்படிப்பட்டதுங்க? விட வேண்டியது, அது ஒரு பாசம், அது விட வேண்டியது என்பது ஆன்மா அறிகிறதா இல்லையா? ஒருவாறு அறியுது, ஒருவாறு அறிகிறது. அப்படி அறிஞ்சா அதுக்கு என்னங்க? தத்துவ ரூபம். இந்த ரெண்டையும் அனுபவிக்கிற தகுதி ஆன்மாவுக்கு உண்டுன்னு நினைச்சா அது என்னதுங்க? ஆன்ம ரூபம். பாசம் என்பது விட வேண்டியது என்று அறிஞ்சா தத்துவ ரூபம். விடணும் தான், எப்படின்னு தெரியல அப்படின்னு அது என்னது? அதை சிந்திக்குதா இல்லைங்களா? அது என்னதுங்க? தரிசனம், தத்துவ தரிசனம். இதெல்லாம் இங்க தொடங்குகிறது, இது முற்று பெறாது. இதெல்லாம் முற்று பெறணும்னா குருநாதன் வரணும். குருநாதன் வராம ஆன்ம தரிசனமோ, தத்துவ ரூபமோ, தத்துவ ரூபமோ, தத்துவ தரிசனமோ முற்று பெறாது. அது அங்கதான் ஒரு கேள்வி எழுதுறதா இல்லையா? உலகம்னா என்ன, ஆன்மானா என்ன அப்படின்னு இதுக்கு ஒரு தேடுதல் வருதா இல்லைங்களா? தேடுதல் வருகிற போதுதான் இது ஞான நூலை தேடும், குருநாதனை தேடும். அதெல்லாம் நிகழ ஆரம்பிச்சா என்ன அர்த்தம்? ஆன்ம ரூபமோ, தத்துவ ரூபமோ, தத்துவ தரிசனம் அதுக்கு துவங்கி விட்டது, முற்று பெறவில்லை. அது எப்ப முற்று பெறும்? குருநாதன் திருவடி வணங்கினாதான் முற்று பெறும். இப்ப தோங்குகிற இடம் 7ஆம் நூற்பா. 8ஆம் நூற்பால எது வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிவரூபம் முதல்ல விளங்குவது எது? சிவரூபம். சிவரூபம் தான் முதல்ல. சிவரூபம்னா எது? குருநாதன் தான். சிவரூபம்னா ஏதோ சிவபெருமான நல்லா கரத்தோட வருவாரு, இடவ வாகனத்துல வருவாரு அப்படிலாம் நினைக்க கூடாது. குருநாதன் தான் சிவரூபம், குருநாதன் தான் சிவரூபம். அந்த குருநாதன் முன்னிலையில, குருநாதன் முன்னிலையில அவனது உபதேசத்தின் வாயிலாக, அந்த உபதேசத்தின் வாயிலாக ஆன்மாவுக்கு என்ன வரும்? தத்துவ ஞானத்துல ஈடுபாடு வரும். அப்படி வருகிற போது என்ன நிகழ்கிறதுனா, ஆன்ம தரிசனம் தொடங்குது.
அங்க ஆன்ம ரூபம் தொடங்குச்சா இல்லைங்களா? இங்க ஆன்ம தரிசனம் முற்று பெறும். ஆன்ம தரிசனம் குருநாதன் முன்னிலையில முற்று பெற்று எது தொடங்கும்? ஆன்ம 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 ஆமா இல்ல ஆன்ம ரூபம் அங்க தொடங்கினது இங்க முற்று பெறும். ஆன்ம ரூபம் முற்று பெற்று இங்க என்ன தொடங்கும்? ஆன்ம தரிசனம். 8ஆம் நூற்பால சிவரூபம், ஆன்ம தரிசனம், தத்துவ தரிசனம் அங்க துவங்கிச்சா இல்லைங்களா? அது இங்க முற்று பெற்றோம். அப்புறம் தத்துவ சுத்தி இங்க தொடங்கும். என்னென்ன ப்ராசஸ் பாருங்க. அங்க 7ஆம் நூற்பால இருங்க, ஆன்ம ரூபம், தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம் இதெல்லாம் தொடங்கும். 8ஆம் நூற்பால இது மூணுமே முடிஞ்சிடும். எது? ஆன்ம ரூபம் முடிஞ்சிடும். குருநாதன் வந்த பிறகு சிவரூபம் நிகழ்ந்த பிறகு இதுக்கு என்ன முடியும்? ஆன்ம ரூபம் முற்று பெறும், தத்துவ ரூபம் முற்று பெறும், தத்துவ தரிசனம் முற்று பெறும். 7ஆம் நூற்பால இருந்த எல்லாமே இங்க குருநாதன் வந்த பிறகு முற்று பெறும். குருநாதன் உபதேசத்துல முற்று பெறும். 8ஆம் நூற்பான்னு சொன்னா அது என்ன பொருளுங்க? குருநாதன் உபதேசத்தினால், குருநாதன் சந்நிதி மாத்திரையில அவன் திருமுன்பாக இதெல்லாம் முற்று பெறும். இதெல்லாம் முற்று பெறும். பிறகு எதெல்லாம் துவங்குது பாருங்க. ஆன்ம தரிசனம். ஆன்ம தரிசனம் துவங்கும். தத்துவ தரிசனம் முற்று பெறுகிறது. தத்துவ தரிசனம் முற்று பெறும். தத்துவ சுத்தி தொடங்கும். தத்துவ சுத்தி துவங்கும். புரியுதுங்களா? எழுதி போடணுமா? 7ல 3 தொடங்குதா? தத்துவ தரிசனம் 3 தொடங்குது. இந்த 3மே சிவரூபம் நிகழ்ந்த பிறகு முற்று பெறும். சிவரூபத்தின் பிறகு முற்று பெறும். அப்ப சிவரூபத்துல இந்த 3 முற்று பெற்ற நிலையில எது துவங்குறதுங்க? ஆன்ம தரிசனம் துவங்கும். ஆன்ம தரிசனம் துவங்கும். தத்துவ சுத்தி தொடங்கும். சரிங்களா? அங்க 3 தொடங்கி இங்க 3 முடிஞ்சு இங்க 3 தொடங்குது. இது சிவரூபம், ஆன்ம தரிசனம், தத்துவ சுத்தி. இந்த 3 இங்க தொடங்குகிறது. 9ஆம் நூற்பால சிவ தரிசனம். இந்த சிவ தரிசனத்துல என்னென்ன நிகழும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆன்ம தரிசனம் துவங்குச்சா இல்லையா? 8ஆம் நூற்பால அது முற்று பெறும். ஐயா இது புரியலனாலும் ஒன்றும் தப்பு இல்லை, சும்மா எழுதி வச்சிருக்கேன். சரியா? ஏன்னா இது முதல்ல இந்த ஆன்ம தரிசனம்னா என்ன, தத்துவ தரிசனம்னா என்ன, இதெல்லாம் விளக்கணும் உங்களுக்கு. நான் அதெல்லாம் எதுவும் விளக்கல, பேரை மட்டும் சொல்லியிருக்கிறேன். ஐயா தரிசனம்னா என்ன, ஆன்ம தரிசனம் என்ன, சுத்தினா என்ன, நீங்க உங்களுக்கு சந்தேகம் வரலாம். எழுதிக்க. ஏன்னா இதை விளக்கணும்னா பாடத்தை முழுக்க நடத்தணும். புரியுதுங்களா? இந்த பாடம் விளங்கும் போது உங்களுக்கு அதை தான் நான் அந்த இடத்துல விளக்கிறேன். எதுன்னு பேரை மட்டும் எழுதிக்கங்க. ஆன்ம தரிசனம்னா என்ன, சுத்தினா என்ன, தத்துவ தரிசனம்னா என்னங்கிற கருத்தெல்லாம் எங்குது நூற்பாக்குள்ள போகும்போது உங்களுக்கு விளக்குறேன். இப்ப எது எங்கெங்க தொடங்குங்கிற கருத்தை மட்டும் எழுதிக்கங்க. 9ஆவது நூற்பால சிவ தரிசனம் நிகழும். அந்த சிவ தரிசனம் நிகழ்ந்த காரணத்தினால என்னென்ன நிகழும் கேட்டீங்கன்னா, ஆன்ம தரிசனம் என்ன ஆகும்? முற்று பெறும். ஆன்ம தரிசனம் முற்று பெறும். அதன் பிறகு ஆன்ம சுத்தி தொடங்கும். தத்துவ சுத்தி முற்று பெறும். எதுல? 9ல. இது ஒரு அட்டவணை. அது ப்ராசஸ் பிரிச்சு உங்களுக்கு டிஃபைன் பண்றேன். இப்ப அதுக்குள்ள போகாதீங்க. இது ஒரு வாய்ப்பாடு மாதிரி வச்சுக்க. இதுதான் நமக்கு அனுபவமா நிகழ்வது. நான் இப்ப சொல்லக்கூடியது இருந்துங்க, இது அனுபவமாக நிகழக்கூடிய படிநிலை, ஒன்றன் பின் ஒன்றாக நிகழும். அது எப்படிங்கிறத நம்ம நூற்பாக்குள்ள போய்க்கலாம். இங்க தனியா இது விளக்க முடியாது. விளக்குனா மொத்தமா அதெல்லாம் தெரிஞ்சாதான் விளக்க முடியும். ஆனா நூற்பாக்குள்ள போகும்போது அதை பார்த்துக்கலாம். இது ஒரு அட்டவணை, அப்படியே வரிசையை எழுதி வச்சுக்கலாம். 9ல சிவ தரிசனம், ஆன்ம தத்துவ சுத்தி, ஆன்ம சுத்தி, தத்துவ சுத்தி, ஆன்ம தரிசன நிறைவு. புரியுதுங்களா? வரிசையா சொல்லிடுறேன். 9ஆம் நூற்பால சிவ தரிசனம் நிகழும். சிவதரிசனம் நிகழ்ந்ததினால ஆன்ம தரிசனம் முற்று பெறும். 8ஆம் நூற்பால துவங்கின ஆன்ம தரிசனம் இங்க முற்று பெறும். அதன் பிறகு ஆன்ம சுத்தி தொடங்கும்.
தத்துவ சுத்தி முற்று பெறும். சரிங்களா? 10ல சிவயோகம். சிவரூபம் 8லயே முடிஞ்சது இல்ல. குருநாதன் வந்தா சிவரூபம், 8ல தான் சிவரூபம், 9ல சிவ தரிசனம். ஆமா, 10ல சிவபோகம், சிவயோகம். 10ல சிவயோகம். அந்த சிவயோகத்துல ஆன்ம சுத்தி முற்று பெறும். 9ல தொடங்குச்சா இல்லைங்களா ஆன்ம சுத்தி, அது எதுல முடியுது? 10ல முடிஞ்சிடும். இங்க சிவயோகம் இங்க தொடங்குகிறது. சிவயோகம் இதுல 10ல தொடங்குது, 11ல தான் அது நிறைவாகிறது. 11ல தான் சிவயோக நிறைவு, சிவபோகம். 11ல 2 சிவயோக நிறைவு, சிவபோகம் 2. அது 11. 11ஓட 100 முடிஞ்சுது. 12 100 இருக்குன்னு கேட்டீங்கன்னா 11ஓட 100 முடிஞ்சுது. 12ல என்ன செய்யறாருங்க? அதை வலியுறுத்தி கூறாரு. சிவபோகத்தை பெறுகிற சிவன் முத்தர்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கத்தை தான் 12ல சொல்றாரு. 11ஓட நிறைவு, சிவபோகம் 11லே முடிஞ்சிருது. 12ல அவருக்குரிய கட்டளை வாக்கியமா சில காரியங்களை சொல்றாரு. அது 12. இதை 10 பேர் கேட்டுட்டு இருக்கிறாங்க. அவங்க கற்பனை வழிபட்டு ரூபம் பொதுவாக அறிதல். ரூபம் என்பது பொதுவாக அறிதல். தரிசனம் என்பது ஐயம். சுத்தி என்பது தெளிவு. சுத்தி என்பது தெளிவு. இந்த 3 பாத்துங்க. தத்துவ ரூபம்னா தத்துவத்தை பொதுவாக அறியறது. பொதுவாக அறிந்தா தத்துவ ரூபம். தத்துவத்தை ஐயமா அறிஞ்சீங்கன்னா அதுக்கு என்னதுங்க? தரிசனம்னு பேரு. தெளிவா அறிஞ்சீங்கன்னா சுத்தின்னு பேரு. அது என்னங்க? பொதுவா அறியறது, சிறப்பா அறியறது, தெளிவா அறியறது அப்படின்னா தத்துவங்கள் என்ற ஒன்று உண்டு. உலகம் இருக்கு, 5 பூதங்கள் இருக்கு, இப்படியெல்லாம் பேரளவுல அறிஞ்சீங்கன்னா அது என்னங்க? ரூபம்னு பேர். ரூபம்னு பேர். இது மாயையிலிருந்து வருது, இப்படி இப்படி இதெல்லாம் தோன்றுகிறது என்று அதை சிறப்பா இன்னும் நுட்பமா அறிஞ்சீங்கன்னா அது என்னங்க? தரிசனம்னு பேர். தரிசனம்னு பேர். இந்த தரிசனத்தை நிகழ்கிற போது இதெல்லாம் மாயை. இதெல்லாம் மாயை. மாயின்னு சொன்னாவே என்ன அர்த்தம்? விட வேண்டியது. மாயன்னு சொன்ன உடனே என்ன வரணும்? விட வேண்டியது. விட வேண்டியதுன்னு தெரியும், ஆனா விட முடியல. அதனால அது என்னது? ஐயம். ஐயம். இன்னும் தெளிவா என்ன செய்யல? விடணும் தான், எப்படி விடுறதுன்னு தெரியல, பார்க்கலாம் பார்க்கலாம் அப்படின்னு ஏதாவது அதை அப்படியே இழுத்துட்டு இருக்கிறோமா இல்லையா? அது என்னதுங்க? ஐயமா அறிதல். இல்ல கண்டிப்பா விட்டுற வேண்டியதான என்னது? தெளிவா அறியறது. தெளிவா அறிதல் என்பது விட வேண்டும் என்று தெரிவதில்லை, விட்டாதான் தெளிவா அறிஞ்சிருக்கிறன்னு அர்த்தம்.
ஒன்று தப்புன்னு தெரிஞ்சு அதை விட்டாதானே அது தெளிவா அறிஞ்சிருக்குன்னு அர்த்தம். தப்பு தாங்க ஆனா என்ன விடல அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? தெளிவா அறியலன்னு அர்த்தம். தெளிவா அறிஞ்சிருந்தா என்ன செஞ்சிருப்போம்? விட வேண்டியதை விட்டுருப்போம், பெற வேண்டியதை பெற்று இருக்கணும். பெற வேண்டியதை தெளிவா அறிந்தோம் என்று சொன்னால் பெற்று விடுவோம், விட வேண்டியதை தெளிவா அறிஞ்சா விட்டுருவோம் இல்லைங்களா? அப்ப தெளிவு என்பதுதான் என்னதுங்க? சுத்தி. தெளிவு என்பதுதான் சுத்தி. இங்கே 3 எய்பு இருக்கு இந்த நூற்பால. நம்ம எல்லா நூற்பாலையும் சொன்ன முதல்ல அதிகரண எய்பு, சூத்திர எய்பு, அடுத்தது ஓத்தி எய்பு. ஓத்தி எய்பு 3 பார்த்தோம். அது எந்த முதல்ல ஒரு நூற்பாக்கு மட்டும் பார்த்தோம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எதுவும் பார்க்கல. இங்க 3 நூற்பா இருக்கு. எய்பெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். சரிங்களா? சரி, நேரா பாடத்துக்குள்ள போயிடலாம். தவத்தினில் உணர்த்த, இது வரிசையை கொஞ்சம் முறை மாற்றி பொருள் செய்யணும். முதல் பகுதி என்னங்க? தவத்தினில் உணர்த்த. தவத்தினில் உணர்த்த, முன்பு செய்த புண்ணிய விசேடத்தினால். இதுக்கு என்ன சொல்றாருங்க? முன்பு செய்த புண்ணிய விசேடத்தினால். அப்போ இந்த ஆன்மாக்கள் பல புண்ணியங்களை பல பிறவிகளிலே ஈட்டும். பல பிறவிகள்ல ஈட்டும், ஒரு பிறவியில ஈட்டுவதல்ல. இதற்கு என்ன செய்திருக்குங்க? பல பிறவியில புண்ணியத்தையும் ஈட்டும், பாவத்தையும் ஈட்டும். அது ஒரு பிறவின்னு சொல்ல முடியாது, பல்லாயிரக்கணக்கான பல கோடி பிறப்புகளிலே புண்ணிய பாவங்களை இந்த ஆன்மா ஈட்டிக் கொண்டிருக்கும். இந்த புண்ணியங்களை நாம் பார்க்கிற போது புத்தி பூர்வமான புண்ணியம், அபுத்தி பூர்வமான புண்ணியம் என்று 2ஆ பிரிப்பாங்க. புண்ணியமே 2. ஒன்னு என்னதுங்க? புத்தி பூர்வமான புண்ணியம், அபுத்தி பூர்வமான புண்ணியம். அபுத்தி பூர்வமான புண்ணியம்னா என்னதுங்க? இது என்னென்ன பயனை கொடுக்கும் அப்படின்னு தெரியாமையே செய்யற சில புண்ணியங்கள். நமக்கு இது இந்த பயன் கொடுக்குன்னா தெரியாத, அது போற போக்குல ஒரு புண்ணியம் தானா நிகழ்ந்து இருக்கும். இவர் அதை ஒன்றும் பர்பஸா இது செஞ்சா இந்த பயன் விளையும் அப்படின்லாம் அறிஞ்சு செய்யறது இல்லை. அப்படி செய்வதற்கு என்ன பேருங்க? அபுத்தி பூர்வமான புண்ணியம். இந்த அபுத்தி பூர்வமான புண்ணியம் செஞ்சா அதன் பயன் என்னவாகும்? புத்தி பூர்வமா புண்ணியத்தை செய்ய வைக்கும். அது அடுத்த படிநிலை. அபுத்தி பூர்வமா புண்ணியம் செஞ்சா அது என்ன ஆகும்? அந்த பிறவியிலேயோ அடுத்து வருகிற பிறப்புகளிலே அந்த ஆன்மா என்ன செய்யும்? புத்தி பூர்வமா புண்ணியம் செய்யும். புத்தி பூர்வமாக புண்ணியம் செய்யும். இந்த புண்ணியம் கூட நமக்கு பல வகையா இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா பசு புண்ணியம். என்ன பேருங்க? பசு புண்ணியம். பசு புண்ணியம் என்பது என்னதுங்க? உயிர்களை நோக்கி செய்கிற புண்ணியம். உயிர்களை நோக்கி செய்கிற புண்ணியத்துக்கு என்ன பேரு? பசு புண்ணியம்னு பேரு. அப்போ அபுத்தி பூர்வமா புண்ணியம் செஞ்சு அதன் பிறகு புத்தி பூர்வமா புண்ணியம் செய்யும். புத்தி பூர்வமா புண்ணியம் செய்கிற போதும் இது எப்படி செய்யும்னா பசு புண்ணியங்களை செய்யும். பசு புண்ணியங்களை செய்யும். தானம் கொடுக்கிறது, அன்னதானம் கொடுக்கிறது, ஏழைக்கு ஒரு கல்வி கொடுக்கிறது, இப்படி உலகத்துல எத்தனையோ புண்ணியம் இருக்கா இல்லையா? அப்படி பல புண்ணியங்களை எல்லாம் செய்யும். இந்த புத்தி பூர்வமாக பசு புண்ணியம் செஞ்சதுனால என்ன பயன் விளையும் கேட்டீங்கன்னா அபுத்தி பூர்வமான சிவபுண்ணியத்தை பண்ணும். என்ன செய்யும்? சிவபுண்ணியத்தை எப்படி செய்யுங்க? அபுத்தி பூர்வமா பண்ணும். அதாவது இது சிவபுண்ணியம்னே தெரியாம, சிவபுண்ணியம்னு தெரியாம இது சிவபுண்ணியம் பண்ணும். இப்போ உதாரணத்துக்கு அன்னதானம் கொடுக்கணும். அன்னதானம் கொடுக்கணும். அன்னதானம் கொடுத்தா நம்ம குளம் தலைக்குமாமே, குழந்தைகள்லாம் நல்லா இருப்பாங்களாமே, நாம செஞ்ச பாவம் எல்லாம் போமாமே அப்படின்னு யாரோ ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க. அவர் என்ன செஞ்சிருப்பாரு? அன்னதானம் போடலாம் அப்படின்னு ஒரு 100 பேருக்கு சாப்பாடு போட்டிருப்பாரு. அந்த 100 பேருக்கு அவர் ஏதோ பள்ளிக்கூடத்துலையும் எங்கேயோ போட்டுட்டு இருந்தவர் 1 மாசம் அங்க போட்டாரு. 1 மாசம் என்ன செஞ்சாரு? இங்க ஏதோ 100 பேர் இருக்கிறாங்களாமா, இவங்களுக்கு போடுவோமே. அவரு என்ன நினைச்சு போறாரு? அன்னதானம் பண்ணணும், அன்னதானம் பண்ண 10 பேர் சாப்பிட்டா நமக்கு ஒரு புண்ணியம் வரும், 10 பேர் சாப்பிட்டா நமக்கு புண்ணியம் வரும் அப்படின்னு போன மாசம் ஏதோ ஒரு ஏழை பாலை, ஒரு பார்வையற்றோர் ஒரு இல்லம், அனாதைகள் இல்லம், அல்ல ஒரு பள்ளி குழந்தைகள் இருக்கிற இடம், அப்படி ஒரு போன மாசமோ போன வருஷமோ ஆண்டுக்கு ஒரு முறை போடுறாருன்னு வச்சுக்கங்க.
போன ஆண்டு அவர் பிறந்த நாளுக்கோ அல்லது தந்தையார் நினைவாகவோ தாயார் நினைவாகவோ என்ன செஞ்சாரு, ஒரு 100 பேருக்கு சாப்பாடு போட்டாரு. இந்த வருஷம் என்ன செஞ்சாரு, வகுப்பு நடக்குதாமா, இங்க ஒரு 100 பேர் வருவாங்க, நம்ம 100 பேர்த்த ஒட்டுக்க எங்க போய் பிடிக்கிறது, இங்க போனா ஒரு 100 பேர் இருப்பாங்க, அங்க போறத என்ன செய்யலாம், போன வருஷம் அங்க போட்டோம், இந்த வருஷம் இங்க போடலான்னு போடுறாரு. அவருக்கு நோக்கம் என்ன, அதானம் போடணும், அவ்வளவுதான். ஆனால் அவர் போட்டது எங்க போட்டாருங்க, அடியார்களுக்கு. இது அபுத்திபூர்வமான சிவபுண்ணியம், அபுத்திபூர்வமான சிவபுண்ணியம். ஏன்னா அடியாருக்கு அமுது செய்தலுடைய பயன் என்ன அப்படின்னு சொன்னா, ஞானசம்பந்த பெருமான் சொல்றாரா இல்லையா, இங்க மயிலாப்பூர்ல ஞானசம்பந்த பெருமான் அந்த பூம்பாவையை எழுப்புகிற போது 2 செய்தியை அங்க பதிவு செய்யறார். 2 செய்தி. ஒன்று, இந்த புண்ணியங்களிலேயே மிக உயர்ந்த பயன் என்று சொல்லக்கூடிய புண்ணியம் 2ன்ற பட்டியல் அங்க சொல்றார். மண்ணினில் பிறந்தார் பெரும் பயன். பெரும் பயன் என்பது 2 பொருள், பெருகின்ற பயன், பெரும் பயன். இதை விட பெரிய புண்ணியம் எது இல்லை. புரியுதுங்களா? மண்ணினில் பிறந்தார் பெறுகின்ற மிக உயர்ந்த பயன் என்று சொன்னா 2. ஒன்று என்னதுங்க, அடியார் தம்மை அமுது செய்வித்தல். அடியாருக்கு அமுது செய்வித்தலை விட உயர்ந்த புண்ணியம் ஒன்றுமில்லைனார். அடியாருக்கு அமுது செய்வதை விட உயர்ந்த பயன் எதுவும் இல்லை. எப்படி சொல்றீங்க அப்படின்னா, திருமந்திரத்துல சொல்லியிருக்கிறார். திருமந்திரத்துல அடியாருக்கு அமுது செய்கின்ற அந்த சிறப்பை நம்முடைய திருமூல நாயனார் ரொம்ப அழகா கற்றார். புண்ணியம் பண்ணணும்னு சொல்றிய, பொதுவா நீ வேதத்துல போய்ப்பார். வேதத்துல போனீங்கன்னா இந்த புண்ணியம் பண்ணு, அந்த புண்ணியம் பண்ணு அப்படின்னு நிறைய சொல்லியிருப்பாங்க. அதுல அதிகபட்சமா என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்தணருக்கு தானம் செய்யணும், அந்தணருக்கு தானம் செய்யணும். இதுதான் வேதத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப உயர்ந்த பயன். நீங்க எதை செஞ்சீங்கன்னாலும் அவ்வளவு பயன் கிடையாது. யாருக்கு கொடுத்தா, ஒரு அந்தணருக்கு ஒரு ஏதாவது ஒரு உதவி செஞ்சீங்கன்னா அதுதான் என்னதுங்க, நீங்க செய்யற புண்ணியத்திலேயே உயர்ந்த புண்ணியம் என்று வேதத்துல சொல்லி இருக்கிறாங்க. இப்போ திருமூல நாயனார் ஒரு கணக்கு சொல்றாரு, ஒரு அந்தணருக்கு ஒரு வேளை உணவு கொடுத்தா இவ்வளவு புண்ணியம் என்று வேதத்துல ஒரு பட்டியல் வச்சிருக்கிறாங்க. அந்த பயன் அப்படியே வைத்துக் கொள்ளுங்க. நான் உங்களுக்கு ஒரு பட்டியல் சொல்றேன். யார் சொல்றா, திருமூல நாயனார். அந்தணர்கள் குடியிருக்கிற ஒரு குடியிருப்பு, அதுக்கு என்ன பேருங்க, அக்கரகாரம்னு பேர். அக்கரகாரம்னா என்னதுங்க, அந்தணர் குடியிருக்கிற ஒரு குடியிருப்பு. ஒரு குடியிருப்புனா ஒரு எத்தனை குடும்பம் இருக்கு, ஒரு 100 குடும்பம் இருக்குன்னு வச்சுங்க. ஒரு அக்கரகாரத்துல 100 குடும்பம் இருக்கு. அந்த ஒரு அக்கரகாரத்தையே என்ன செய்யறதுங்க, நிர்மாணிக்கிறது. அவருக்கு வீடு கட்டி பசுமாடு கொடுத்து சாப்பாட்டுக்கு உண்டான எல்லா பொருளையும் கொடுக்கறது. யாருக்கு, ஒரு 100 குடும்பத்துக்கு. ஒரு 100 குடும்பத்துக்கு அந்த அகரகாரத்தை ஏற்படுத்தி உணவு கொடுத்து, அவர் இல்லை உணவு என்ன, உடுக்க உடை, உண்ண உணவு, இருக்க இடம், இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா இது எனக்கு ஒரு அக்கரகாரம். இது என்னதுங்க, ஒரு அகரம். இந்த மாதிரி 1000 அக்கரகாரம். எத்தனைங்க, அகரம் 1000. அகரம் என்பது நம்ம தமிழ்ல அக்கரகாரம் என்ற சொல் தமிழ் எப்படி வருதுங்க, அகரம் என்று வருது. 1000 அக்கரகாரங்கள். அகரம் 1000, அந்தணர்க்கு ஈகில் எண். இப்போ 1000 அக்கரகாரம் வச்சு அதுல ஒவ்வொன்றையும் 100 அந்தணர் குடும்பங்களை நிறுவி அதுல அவர்களுக்கு உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் இத்தனையும் கொடுத்தா எவ்வளவு புண்ணியம் வரும். அந்த புண்ணியத்தை தூக்கி ஒரு நோட்டை எழுதி வைக்கினர். அகரம் 1000, அந்தணருக்கு ஈகில் எண். சிகரம் 1000 செய்து முடிக்கிறீர்கள். ஒரு சிவாலயம் என்னதுங்க, ஒரு சிவாலயம் கல்லினால் கட்டினால் கைலாயத்தில் இருப்ப. கல்லுல ஒரு கோயில் கட்டினா எங்க, கைலாயத்துல சீட்டு கேரண்டிங்கிறார். ஒரே ஒரு கோயில் கட்டினா. இவர் என்ன சொல்றாருங்க, 1000 கோயில், அது மற்ற கோயில் தான் இல்ல, சிவாலயம். சிகரம் 1000 செய்து முடிக்கிறீர்கள். அப்புறம் என்ன செய்தாருங்க, பகலும் ஞானி
அவருக்கு கொடுக்கின்ற அந்த புண்ணியம் ஒருவேளை ஒரு ஞானிக்கு ஒரு சிவனடியாருக்கு உணவு கொடுக்கின்ற அந்த புண்ணியத்திற்கு இவை ஈடல்ல. நினைச்சு பாருங்க, ஒரு சிவனடியாருக்கு ஒருவேளை உணவு கொடுத்தா அந்த சிவபுண்ணியத்திற்கு 1000 அக்கரகாரங்களை நிறுவி பெறுகிற புண்ணியத்தை விட உயர்ந்த பயன் கிடைக்கும். 1000 சிவாலயங்களை கட்டினால் அதனால் பெறுகிற பயனை விட உயர்ந்த பயன் கிடைக்கின்றார். அடுத்த பாடல்ல சொன்னாரு, ஐயா கொடுக்க முடியலனாலும் பரவாயில்ல, நினைக்கின்ற நினைப்புக்கு ஈடு இல்லைன்றார். என்ன செய்யணும், ஒரு நாளைக்கு ஒரு அடியாருக்கு இந்த மாதிரி சாப்பாடு போடணும் அப்படின்னு நினைச்சீனா போதுங்கிற, செய்யாட்டி பரவாயில்ல. நினைச்சாவே அந்த நினைப்பினுடைய பயன் இதற்கெல்லாம் இணையில்லாதது. பாருங்க, ஐயா பட்டியல் எடுத்துட்டு நீ போறியா நான் போறியான்னு கேட்டு, இதற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாகேஸ்வர பூசையினுடைய அருமை இன்னும் நமக்கு தெரியல. அதுதான் உண்மை. மாகேஸ்வர பூசை என்பது சைவத்தினுடைய மிக உயர்ந்த பயன் பெறுகிற இடம். இதுதாங்க ரொம்ப என்னது சிவபுண்ணிய ஈட்டுறதுக்கு ரொம்ப 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 எளிமையான வாய்ப்பு. இதை விட எளிமையான வாய்ப்பு எதுவுமே இல்லை. 8ஆம் நூற்பால சித்தியார் பாட்டு சொல்றாரு, சிவஞான செயலுடையோர் கையில் தானம் திளமளவே செய்திடணும். எல்லளவுக்கு ஒரு சிவஞானி கையில நீங்க ஒரு பயன், அவங்க எதையும் கேட்க மாட்டாங்க. நீங்களா போய் என்ன செய்யணுங்க, கொடுக்கணும். அவங்க இது வேணும் அது வேணும் கேட்க மாட்டாங்க. அப்ப ஞானிகளுக்கு கொடுக்க, நம்ம விட உயர்ந்தவங்க கொடுத்தீங்கன்னா தாங்க தானம்னு பேரு. தானம் என்ற சொல்ல தாழ்ந்தோர் உயர்ந்தோருக்கு கொடுத்தா அதுக்கு தானம்னு பேரு. தாழ்ந்தோர் உயர்ந்தோருக்கு கொடுக்கணும். கொடுக்கும் போது எப்படி இருக்கணும், கொடுக்கிறவங்க கை கீழே இருக்கணும். புரியுதுங்களா? அப்படி கொடுக்கணும். நாமெல்லாம் இப்படி கொடுக்கணும். ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நமக்கு நாம் உயர்ந்த நாம செய்வதில் ஈகைன்னு பேருங்க. ஈகைன்னு என்னதுங்க, தாழ்ந்தோருக்கு உயர்ந்தோர் செய்வது, அது ஈகைன்னு பேர். உயர்ந்தோருக்கு தாழ்ந்தோர் செய்கிற போது அதுக்கு என்ன பேருங்க, தானம்னு பேர். அப்ப இப்படி கொடுக்கணும். கொடுக்கும் போது வணங்கி கொடுக்கணும். அடியாருக்கு எப்போ எது கொடுத்தாலும் அப்படிதான் கொடுக்கணும். ஏன்னா அது சிவபுண்ணியம். அது சிவபுண்ணியம். தானம் திளமளவே செய்திடணும் நிலமலை போல் திகழும். அந்த புண்ணியம் எப்படி இருக்குமா, எல்லளவுக்கு செஞ்சீங்கன்னா பயன் மழை போல் வருமா. திளமளவே செய்திடணும் நிலமலை போல் திகழ்ந்து பவமாய கடலில் அழுந்தா வகை எடுத்து. இந்த பிறப்பிலிருந்து எடுக்குங்க. இந்த பிறப்பு எடுக்கிறதுக்கு சாதனை பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், முட்டி போல் உருண்டு பிறண்டு கிடக்குறீங்களே. ஒரு சிவயோகி திருவடியில போய் விழுந்து அவருக்கு ஒரு தானம் கொடுத்தா இது எளிமையா வாய்க்குமா. எது சிவஞான எளிமையா வாய்க்கும். திளமளவே செய்திடணும் நிலமலை போல் திகழ்ந்து பவமாய கடலில் அழுந்தா வகை எடுத்து பரபோகத்தை தூய்ப்பித்து. பரபோகத்தை கொடுக்குமா எது, ஒரு சிவஞானி கொடுக்கிற தானம். பரபோகத்தை தூய்ப்பித்து பாசத்தை அறுக்க. ஆணவமலம் கெட்டு போகும். ஆணவமலம் எதனாலையும் கெடாத ஆணவமலம் சிவயோகி கையில நீங்க குனிஞ்சு நின்று தாழ்ந்து நின்னீங்கன்னா அது கெட்டு போகும். காரணம் யாவையும் சூனியம் சத்து. நிக்கிற சிவயோகி யாரு, சிவன் தாங்க. அந்த சிவ வேடம் நம்ம செய்கிற அந்த பூசணைகள் அதெல்லாம் யாருடையது, பெருமானாதான் செய்யணும். நாம ஏதோ இவர் உட்கார்ந்து இருக்கிறாரு அவர் உட்கார்ந்து இருக்கிறாரு பார்த்து பூசை பண்ணக்கூடாது. அங்க யார் உட்கார்ந்து இருக்கிறா, பெருமான் இங்க மனித வடிவத்தில் நின்று நாம் செய்கிற பூசணையை ஏற்றுக்கொள்கிறார் என்று பாவித்து தான் அந்த பூசையை செய்யணும். அதுதான் மாகேஸ்வர பூசையினர். நடமாடும் கோயில் படமாட கோயில். படமாட கோயிலுக்கு செஞ்சா நடமாட கோயிலுக்கு வராது. இதுங்களா, நடமாட கோயிலுக்கு செஞ்சா அது பகவர்க்கு அமையும். அடியாருக்கு செஞ்சா பெருமானுக்கு போவோம், பெருமானுக்கு செஞ்சா அடியார் கணக்குல வராது. இரட்டிப்பு பயன் யாருக்கு,
அடியாருக்கு செஞ்ச பயனும் உண்டு, அரணாருக்கு செஞ்ச பயனும் உண்டு. இப்படி இந்த ஆன்மா அபுத்தி பூர்வமா சிவபுண்ணியம் பண்ணி அதன் பிறகு என்ன செய்யும்? புத்தி பூர்வமான சிவபுண்ணியங்களை செய்ய தொடங்கும். அதுதான் இங்க சொல்றாரு தவத்தினில் உணர்த்த. இங்க தவம் என்பது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த புத்தி பூர்வமா சிவபுண்ணியங்களை செஞ்சு அதன் பிறகு என்ன செய்யும்? சரியை கிரியை யோகம். இங்க தவம் என்பது எதை குறிக்குதுங்க? சரியை கிரியை யோகம். தவமுடைய ஆன்மா என்று சொன்னா சரிகிரி யோகங்களை முற்றுவித்த ஆன்மான்னு பொருள். ஆன்மா என்ன செஞ்சிருக்கணும்? எந்த ஆன்மா சரியை கிரியை யோகங்களை முற்றுவித்திருக்கின்றதோ அந்த ஆன்மாவுக்கு தான் என்ன பேரு? தவத்தை முற்றுவித்த ஆன்மான்னு பேரு. தவம் என்று விரிவா நம்ம உள்ள நூற்பாக்குள்ள பார்ப்போம். அந்த தவம் முற்றுவித்த ஆன்மாக்களுக்கு யார் வருவா? தம்முதலே குருவுமாய். தம்முதல் என்பதுல ஒரு ஏகாரத்தை வருவிச்சுக்கணும். தம் முதலே, அதாவது இதுகாரும் ஆன்மாவுடைய அறிவுக்கு அறிவாக உள்நின்று உணர்த்தி வந்த பரம்பொருள். இப்ப உலகத்தை அறிகிற வரைக்கும் பெருமான் எப்படி நின்று அறிவிப்பாருங்க? உள்ள இருந்து அறிவிப்பாரு. உலகத்தை காட்டி கொண்டிருப்பார், உலக போகங்களை கொடுத்து கொண்டிருப்பார். இந்த நிலையில ஆன்மாவுக்கு சரியை கிரியை யோகங்களை எல்லாம் ஈட்டிய சிவபுண்ணியத்தின் பயனாய் முற்றுவித்த நிலையில ஞானத்தை உணர்கிற தகுதி ஆன்மாவுக்கு வரும். அப்படி வந்த நிலையில இதுவரைக்கும் அறிவுக்கறிவாய் அந்தர்யாமியாய் என்று சொல்லுவாங்க. எப்படி இருப்பாங்க? அந்தர்யாமியாய் அப்படின்னா உள்ளிருந்த பரம்பொருள் இப்ப என்ன செய்யுங்க? மானுட சட்டை தான் எப்படி வருவாரு? இதெல்லாம் இலக்கணங்க. பெருமான் எப்படி வருவாரு? மானுட சட்டை தாங்கி தான் வருவார். உயிருக்கு எப்படி வருவாருங்க? மானுட சட்டை தாங்கி தான் வருவார். எனக்கு இல்ல அப்படி வருவாரு, அப்படியே 4 கரத்தோட வருவாரு, மான் மழுவோட வருவாருன்னா அப்படியெல்லாம் நமக்கு வரமாட்டாரு. எப்படி வருவாருங்க? மானுட சட்டை தாங்கி தான் வருவார். காரணம் நாமெல்லாம் சகலவர்க்கத்து ஆன்மா. சொல்லாங்க, என்ன விரிவு இருக்கு பார்க்கலாம். போற்றி பகவதில்ல. எனவே ஆன்மா தவத்தை முற்றி வைத்த நிலையில இதுகாரும் அந்தர்யாமியாய் இருந்த அந்த பரம்பொருள் எப்படி வருங்க? மானுட சட்டை தாங்கிதான் உள்நின்று உணர்த்திய பரம்பொருள் முன்னின்று உணர்த்தும். அப்படி உணர்த்துகிற போது யார் வருவார்? பெருமான் தான் வருவார். அப்போ நமக்கு தீக்கை செய்கிற குருநாதன் யாரு? சிவம் தான். எங்க இருந்தான்? உள்ளுக்குள்ள இருந்தான். இந்த உள்ளுக்குள்ள இருந்தவன் தான் இப்ப எப்படி வந்திருக்கிறான்? முன்னாடி வந்திருக்கிறான். மானுட சட்டை தாங்கி வந்திருக்கிறான். இந்த நூற்பா அவர்களுக்கு தான். 8ஆம் நூற்பா சரிகிரி யோகங்களை முற்றுவித்தவர்களுக்கு தான். ஏனையோருக்கும் நம்ம வைத்துக் கொள்ளலாம். அது என்னதுங்க? வச்சுக்கலாம், ஒரு ஒரு ஆறுதலுக்காக வைத்துக் கொள்ளலாம். ஆனா நூற்பாவின் கருத்து சரிகிரி யோகங்களை முற்றுவித்த ஆன்மாக்களுக்கு தான் பெருமான் ஞான குருநாதனாக மானுட சட்டை தாங்கி வருவான். ஏனையோருக்கு எப்படி வருவான்னா அது சரிகிரி யோகத்துல நிக்கிற மாதிரி வருவான். அது என்ன விரிவு நிறைய இருக்கு. அவங்களுக்கு நூற்பாவின் கருத்தை தான் சொல்லிட்டு இருக்கிறேன். புரியுதுங்களா? இன்னும் இதற்கெல்லாம் ஒவ்வொன்றும் அதிகரணம் இருக்கு. அந்த அதிகரணத்துல வருகிற போது ஒவ்வொன்றுக்கும் விரிவாக படினா நிறைய செய்திகள் சொல்ல வேண்டியிருக்கு. எனவே தம்முதலே
குரு ஐயா சொன்னார் இல்லைங்களா, போற்றி பகருடையில உமாபதி சிவனார் மறைஞான சம்பந்தரை எப்படி பார்க்கிறாரு? சிவமாகவே பார்க்கிறார். எனவே இந்த ஆன்மாக்களுக்கு, மூவகை ஆன்மாக்களுக்கும் அருள் செய்வதற்கு யார் வரணும்? பெருமான் தான் வரணும். எனவே அந்த ஆன்மாக்களுக்கு மும்மலம் ஈர்க்கை அன்னவனுக்கு ஆதி குணம் தான். மலம் நீக்குவது அவனது ஆதி குணம், அவனது குணங்க, அவனுடைய இயல்பு கருணை. இவனது கருணை என்னதுங்க? நம்ம மலத்தை நீக்கிறதா அவன் வேலையை. ஆதி குணம் ஆதலினால் அதனால எனக்கு குருநாதனா வந்தாங்க. எதற்காக வந்தாரு? என் மலத்தை கெடுப்பதற்காக. இதுவரைக்கும் அறிவுக்கு அறிவாக இருந்த பரம்பொருளே எனக்கு முன்னாடி வந்து என்னவா நின்றாரு? மறைஞான சம்பந்தன் என்று வந்தான். அந்த பெருமான் எப்படி வந்தாருங்க? மானுடைய சட்டை தாங்கி வந்தான். மும்மலம் தீர்த்து ஆட்கொள்கை அன்னவனுக்கு ஆதிகுணம் ஆதலினால் ஆடும் திருத்தொழிலும் சோதி மணிமிடத்து சுந்தரமும் பாதியாம் பச்சை நிறமும் பவள செஞ்சடையும் பச்ச நதியும் அச்சமர ஆடும் அறவும் அழகார் திருநுதல் மேல் நீடுருவண்ணி நெடுங்கண்ணும் கேடில் லயங்கூட்டும் தமருகமும் கோள எரியகளும் கூட்டரவ கச்சும் புளியதலும் வீட்டின்ப வெள்ளத்திலும் அடியார் உள்ளத்திலும் நீங்காத ஒன்சிலம். பெருமான் திருவடி எங்க இருக்குதுங்களா? அடியார் உள்ளத்திலும் நீங்காத ஒன்சிலம்பு. கள்ள வினையகற்றி பிறப்பெருக்க சாத்திய வீரக்கலலும் ஒன்றும் உருவாங்க. இத்தனை அடையாளம் இருக்குங்க அந்த சிவபெருமானுக்கு. ஒரு அடையாளம் தான் மறைச்சிட்டு வந்துடலாம். இத்தனை அடையாளத்தை மறைச்சிட்டு வந்தாங்க. எதுங்க? ஆடும் திருத்தொழில் சோதி மணிமடரு பாதியாம் பச்சை நிறம் பவள செஞ்சடைமேல் வச்ச நதி மதிக்கொழுந்து அச்சமர ஆடும் அரவு அழகார் திருநுதல் மேல் நீடுரவண்ணி நெடுங்கண் கேடில் லயங்கூட்டும் தமருகம் கோள எரியகளும் கூட்டரவ கட்சி புலியதல் வீட்டின்ப வெள்ளத்திலும் அடியார் உள்ளத்திலும் நீங்காத ஒன் சிலம்பு கள்ள வினைவென்று பிறப்பெடுக்க சாத்திய வீரக்கலை. அவனுடைய அடையாளம் இதெல்லாம் அவனுடைய. இது எதையுமே காட்டலையா? எதையுமே ஒன்றும் உருத்தோன்றான். பிறவா முதல்வன். சிவபெருமானுக்கு என்ன சிறப்புங்க? பிறவா யாக்கை பெரியோன். யாரு? பிறவா யாக்கை பெரியோன். பிறவா யாக்கை பெரியோனாகிய இறைவன் என் பொருட்டு பிறந்தான். ஐயோ இந்த உயிர் வீணா போகுது அப்படின்னு பிறந்தான். பிறவா முதல்வன் பிறந்து, அவர் பேர் வேற, அவனுக்கு ஊரும் பேரும் இனி ஓர் உருவன் அல்லன் ஓரூர நல்லன் என்று சொன்ன பெருமான் ஒரு வேற வச்சுட்டான். பேரே இல்லாத பெருமான் என்ன செஞ்சான்? எனக்காக ஒரு பேர் வச்சுட்டான். பிறவா முதல்வன் பிறந்து நரவாரும் தாருளாவும் தம்பத்து நாறு தாருளாவும் புயர்ந்து சம்பந்த நாதன் என்று பேரிலா நாதன். யாருங்க? பேரிலா நாதன் ஓர் பேர் புனை. பேரிலாதன மறைஞான சம்பந்தன் ஒரு பேர் புனைந்து அப்புறம் என்ன செய்தான்? பாரோர் உண்டி உறக்கம் பயம் இன்பம் ஒத்தொழுகிக்கொள். பிறந்ததுக்கு அப்புறம் சிவபெருமானுக்கு அவனுக்கு இன்பமும் கிடையாது துன்பமும் கிடையாது. பிறந்தது இப்படியே இருந்தா வேற சரியா தெரியுறாயா அப்படின்னு யாரும் சேர மாட்டாங்களாம். அதனால என்ன செஞ்சாராம்? என்ன மாதிரியே சிரிச்சான், என்ன மாதிரியே அழுதான், என்ன மாதிரியே சாப்பிட்டான், என்ன மாதிரியே தூங்கினான். ஏன்னா இந்த கூட்டத்தோட கூட்டமா இருக்கணுமா. குருநாதன் பார்வைக்கு நம்மை போலவே இருப்பான். ஆனா அது சிவம் என்று அடையாளம் காண்பது அரிதுனர். நம்முடைய குருநாதரை நம்ம அடையாளம் காண்பது என்னதுங்க? அதுக்கு புண்ணியம் வேணும். அதுக்கு புண்ணியம் வேணும். இல்லைன்னா என்ன செய்ய முடியாது? குருநாதனை சிவமாக தரிசிக்க முடியாது. பேரிலா நாதன் ஓர் பேர் புலந்து பாரோர்தம் உண்டி உறக்கம் பயம் இன்பம் ஒத்தொழுகி கொண்டு மகிழ்ந்த குணம் போற்றினார். அப்படி என்ன செய்தாருங்க? வந்து எனக்காக பிறந்தான் என் குருநாதன் மறைஞான சம்பந்தன் என்று பேர் புனைந்து வந்தான். அப்ப
அப்ப இங்க வந்தது யாரு? பெருமான் தானே வந்தாங்க. எனக்கு ஐயமே இல்லை, இங்க அமர்ந்திருப்பது எனக்கு தீக்கை செஞ்சது யாரு? சிவன் தான். அவர்கள் அப்படி பார்த்ததுனாலதான் அவர்களுக்கு அந்த அனுபவம் நிகழ்கிறது. அனுபவம் நிகழ்ந்ததுனாலதான் இங்க பாக்குறாங்க. நமக்கு இன்னும் குருநாதர் நம்ம மாதிரியே தெரியல. அவரு பாத்துக்கலாங்க, நம்ம குருநாதர் தாங்க, நம்ம குருநாதர் பாத்துக்கங்க. காரணம் நம்ம என்ன எப்படி இருக்கிறோங்க, அறியாமையில் இருக்கிறோம். குருநாதனது உயர்வு தெரியாத வரைக்கும் அவர் கொடுத்த அஞ்செழுத்தின் உயர்வு நமக்கு தெரியாது. குருநாதன் அவனுடைய உயர்வு தெரியணுங்க. ஒரு பொருள் உயர்வு தெரியணும். எப்ப தெரியும்? கொடுத்தவன் யாருன்னு தெரியணும். அப்பதான் அவர் கொடுத்த பொருளுடைய உயர்வே தெரியும். அப்ப கொடுத்தது சிவம் என்று அறிய வேண்டும். இந்த 5 எழுத்து சிவத்தினால் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிய வேண்டும். இது ஒன்றே முத்திக்கு சாதம். எது? அந்த 5 எழுத்தும் பூசையும். அதை விட்டா வேற வழியே கிடையாது. திருவடிக்கு போறதுக்கு அது ஒண்ணுதான் வழி. இதை தவிர நமக்கு என்ன கிடையாது, வேறு சாதனங்கள் எதுவும் இல்லை. அப்போ அந்த சாதனத்தை கொடுத்தது சிவம், சாதனத்தை கொடுத்தது சிவம் என்று அறிய வேண்டும். அறிஞ்சாதான் 5 எழுத்தின் உயர்வு நமக்கு தெரியும். அப்பதான் அந்த பூசையை நாம அழுந்தி செய்வோம். செஞ்சாதாங்க ஆன்மாவின் அறிவுல ஆணவமலம் நீங்கும். அது வரைக்கும் ஆணவமலம் நீங்களே நீங்காது. இன்னும் 100 கோடி பிறப்பெடுத்தாலும் இந்த தெளிவு ஆன்மாவுக்கு வரலன்னா ஆணவன் நீங்காது. ஆணவன் நீங்களனா பிறப்பு விடாது. முத்திக்கு சாதனம் குருநாதனது திருவடி. எனவே தம்முதல் குருகுமார் அது இங்க சொல்றாரு. சிவ தீக்கை செய்து அது ரொம்ப முக்கியம். என்னங்க, தீக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த 5 எழுத்து என்பது தீக்கையின் வாயிலாக உபதேசமாக பெற வேண்டியது. எனவே தம்முதல் குருவுமாய் வந்து இறைவன் நமக்கு என்ன செஞ்சாரு அப்படின்னா, 5 வேடரின் அயர்ந்தனை வளர்ந்து என. இது ஏகதேச உருவகம். ஏகதேச உருவகம். ஏகதேச உருவகம். இந்த குருநாதன் நமக்கு உபதேசம் செஞ்சாரு. என்னங்க செஞ்சாரு? உபதேசத்துல என்ன செஞ்சாரு அப்படின்னா 5 எழுத்தை கொடுத்தாரு. அது ஒண்ணு. ஆனா அந்த 5 எழுத்தின் வாயிலாக நம்ம அறிய வேண்டிய நுட்பம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ இதுகாரும் எப்படி இருந்த அப்படின்னா, இந்த வரிய உணரணும்னா நீங்க சித்தியார் பாட்டுக்கு போயிடணும். சித்தியார்ல 253 சித்தியார்ல 8ஆம் நூற்பாவினுடைய முதல் பாடல். மன்னவன் தன் மகன் வேடரிடத்தே தங்கி அவனையும் அறியாது மயங்கி நிற்ப, பின்னவனும் என் மகன் என்று அவரை பிரித்து பெருமையோடு தானாக்கி பேணுமா போல் துண்ணிய 5 வேடர் சுழலில் பட்டு துணைவனையும் அறியாது துயருறும் தொல்லுயிரை மண்ணும் அருள் குருவாகி வந்து அவரில் நீக்கி மலமகற்றி தானாக்கி மலரடிக்கு வைப்பார். அது முத்து உருவகம். இது ஏகதேச உருவகம். ஏகதேச உருவத்துக்கும் முத்து உருவத்துக்கும் என்ன வேறுபாடு? ஒரு பாதியை சொல்லிட்டு ஒரு பாதி சொல்லாம விட்டுருவாங்க. அப்படி செஞ்சா அது ஏகதேச உருவகம்னு பேர். முத்து உருவகம்னா மொத்தமா சொல்றது. இது ஏகதேச உருவகம், அது முத்து உருவகம். அங்க அந்த பாடு நீங்க சித்தியார் பாட்டு போனீங்கன்னா தெரியும். முதல் பகுதி பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை இருக்கு. ஒரு குழந்தை இருக்கு. அது மன்னவனுடைய குழந்தை. ஒரு கதையா சொல்ற. ஒரு மன்னவ குமாரன். அவன் சின்ன வயசுல ராஜா வேட்டையாட போனார். காட்டுக்கு போறார். போகிற போது அந்த பையனும் கூட போறான். போகும்போது ஏதோ ஒரு விதிவசத்தால அந்த பையன் தொலைஞ்சு போயிடான். எதுல? காட்டுக்குள்ள தொலைஞ்சு போயிட்டான். தொலைஞ்ச பிறகு மன்னன் தேடி பார்க்கறான், கிடைக்கல. அப்புறம் திரும்பி வந்துட்டாங்க. இந்த குழந்தை காட்டுல இருக்கிற வேடுவர் கூட்டத்துல போய் மாட்டிக்குது. அவங்க என்ன செய்யறாங்கன்னா, சின்ன குழந்தையா இருக்குன்னு அதை என்ன செய்யறாங்க, எடுத்து வளர்த்துறாங்க. எடுத்து வளர்த்தா என்னவா வருது? வேடுவ குமாரனாவே வளருது. வேடுவ குமாரனாவே வளருது. உண்மையில் அவன் யாருங்க? அரசகுமாரன். அரசகுமாரன் இப்ப என்ன செய்யறானுங்க, வேடுவ குமாரனாக வளர்ந்து வருகிறான்னு ஒரு பருவத்துக்கு வரான். ஒரு 15 வயசு 16 வயசு அப்படி பருவத்துக்கு வரான்.
குழந்தையா காணாம போனவன் பருவத்துக்கு வந்துட்டான். இந்த ராஜா என்ன செய்யறாரு, மீண்டும் ஒரு முறை காட்டுக்கு வேட்டையாட வரார். வருகிற போது அந்த குழந்தைய பாக்குறார். பார்த்தா அவருக்கு தெரியுமா இல்லையா, அட நீ என் குழந்தையா, நீயே என்னோட குழந்தை, நீயே இந்த நாட்டுக்கே ராஜா, இந்த பேரரசுக்கே யாரு, நீதான் ராஜா. நீ இங்க வேடுவ கூட்டத்துல மயங்கி நின்றுகிட்டு, அந்த வேடுவெல்லாம் என்ன செய்வாங்க, அவங்களுக்கு என்ன சொல்லிருங்க, கொள்ளையடிக்கிறது. வேடுவர்களுடைய இது வருவாங்க, ஊருக்குள்ள வந்து மக்களை துன்பப்படுத்தி கொள்ளையடிச்சுட்டு போவாங்க, காட்டுக்குள்ள எல்லாம் இருப்பாங்க. அந்த வேடுவ கூட்டர்கள் செய்கிற அந்த தீய செயல்களுக்கெல்லாம் இவனும் என்ன ஆயிட்டான், அப்படியே இருக்கலாம். ஏன்னா அப்படியே வளர்ந்து வந்தானா இல்லையா, வேடுவ கூட்டத்திலே வளர்ந்ததுனால என்ன செஞ்சுட்டான், உயிர்களை துன்பப்படுத்துவதே அவனுக்கு தொழிலாயிடுச்சு. உண்மையில உயிரை காப்பாற்ற வேண்டியது அவனுடைய கடமை. ஏன் யாருங்க, அரசகுமாரன். உயிர்களுக்கு பாதுகாப்பு செய்ய வேண்டிய மன்னவகுமாரன் விதிவசத்தால் என்ன செஞ்சுட்டான், வேடுவ கூட்டத்துல வந்து வேண்டாத செயல்களை எல்லாம் செய்து கொண்டு வருகிறான். அப்ப இந்த ராஜா பார்த்துட்டு என்ன செய்யறாரு, நீயோ நீ இப்படி இருக்கிறியடா, நீ ராஜாடா அப்படின்னு என்ன செய்யறாருங்க, அவனை திருப்பியும் தன்னோட அழைத்து சென்று அவனுடைய வேடுவ படிவத்தை எல்லாம் கலைச்சு, இது வரைக்கும் அந்த வேடுவ வெளிமலா வச்சிருந்தானா இல்லையா, அதையெல்லாம் கலைச்சு அவனுக்கு அரசனுக்குரிய ஆடைகளை எல்லாம் வைத்துக் கொண்டு அரியாசனத்தில் அமர்த்தி நீ மன்னவகுமாரன் என்று அவனை ஆக்கினான். இது ஒரு கதை, இது ஒரு இது யாருன்னா நம்ம தான் அந்த மன்னவகுமாரனும் வேடுவகுமாரன் இல்லையா, நம்ம தான். நம்ம இறைவனது பேரின்பத்தை நுகர்வதற்கு அதிகாரமும் தகுதியும் உடைய ஆன்மா. வேற நம்மள ராஜா வீட்டு குழந்தை, நமக்கு பேரின்பத்தை கொடுப்பதற்கு யார் இருக்கிறார், பெருமான் இருக்கிறார். ஆனால் நாம என்ன செஞ்சிட்டோம், வேடுவ கூட்டமாகி இந்த உலகத்துல பாச கூட்டங்களோடு கூடி இறைவனை அடையாளம் தெரியாம இந்த பாசத்துல மயங்கி இதுவே நமக்கு உரியது என்று நாம் இதுல மயங்கி கிடக்கிறோம். இப்போ அந்த அரசன் மீண்டும் வருகிறான். யாரா வரான், குருநாதனா. ஏ தம்பி, என்னடா இப்படி இருக்கிற, ஏ ராஜா வீட்டு குழந்தைடா, என் குழந்தை, யாரு, என்னுடைய குழந்தை, இப்படி நீ இருக்கலாமா, எனவே நீ இதெல்லாம் விட்டுடு, உனக்கு எது வேண்டாம், இந்த வேட்டுவ கூட்டத்தின் சார் உனக்கு வேண்டாம் என்று என்ன செய்தான், குருநாதன் பாச கூட்டத்தின் சார்பை நீக்கி பதிச்சார்பிலே பேரானந்தத்திலே உயிரை வைக்கிறான். மன்னவகுமாரனாகிய நீ என்ன செய்த, இதுவரைக்கும் இப்படி இருந்த மன்னவகுமாரனாகிய நீ இப்படி பாச கூட்டங்களோடு கூடி நிற்கிறாய் என்று அவரின் நீக்கி என்ன செஞ்சானுங்க, பாச சார்பை நீக்கினான். அவரை நீக்கின வேடுவ கூட்டத்திலிருந்து மோல நீக்கினான். அவரின் நீக்கி பாராக்கி சிவமான் தன்னை ஆன்மாவுக்கு கொடுத்தான். யாருன்னா அருள்னர், மண்ணும் அருள் குருவாகி வந்துனர். அருள் தான் குருவா வந்துச்சு, அருள் பெற்ற குரு அல்ல. நல்லா வச்சுங்க, அருள் பெற்ற குரு அல்ல, அருளே குரு. மண்ணும் அருள்னருங்க, அந்த இடத்துல மண்ணும் அருள் குருவாகி. மண்ணும் அருள்னா என்னதுங்க, நிலை பெற்றது. எங்க நிலை பெற்றது, நம்ம அறிவுல, இதுவரைக்கும் அறிவுல நின்று சரியை செய்யி, கிரியை செய்யி, யோகத்தை செய்ய என்று நமக்கு இந்த ஞான நெறியை நோக்கி எந்த அருள் நம்மளே என்ன செய்து கொண்டிருந்தது, இதுவரைக்கும் உள்ள செலுத்திட்டு இருக்கு. அந்த அருள் தான் நம்ம இங்க இழுத்தி இருக்கிறது. அந்த அருள் தான் வடிவமில்லாத அருள் என்ன செஞ்சது, பக்குவம் வந்த ஆன்மாக்கள், எல்லா ஆன்மாவுக்கும் வரமாட்டாரு, பக்குவம் வந்த ஆன்மாக்களுக்கு வடிவம் தாங்கி வரும். மண்ணும் அருள் குருவாகி வந்து மலமகற்றி தானாக்கி என்ன செய்வான், மலரடிக்குள் வைப்பான். வீடு பேர், திருவடினா வேற ஒண்ணும் இல்லை, வீடு பேச்சிலே நம்மை நிறுத்துவான். எனவே அதுதான் உபதேசம். ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்து என அந்த குருநாதன் என்ன செஞ்சான், இது வரைக்கும் ஐம்புலராகிய வேடர், ஐம்புலராகிய விரிவு நம்ம அடுத்த ஊர்ல பார்ப்போம், நேரமாச்சு. எனவே ஐம்புலராகிய வேடர் கூட்டத்துல மயங்கி நின்ன, எனவே நீ இந்த கருவி சார்பையெல்லாம் விட்டுட்டு என்ன செய்யணும், திருவடியில வந்து சேரணும். அந்நியம் இன்மையின், அந்நியம் அச்சுவதம், அந்நியம்
இன்மையின் எங்க சொல்லணும்? அரண்கலல் செலுமை. அரண்கலல் செலுமை இது உபதேசம். ஐம்புல வேடம்ல பட்டு நின்ற நீயே விட்டு, எதை விட்டு? கருவி சார்பை விட்டு. கருவி சார்பை விட்டு இதுவரைக்கும் உனக்கு அறிவுக்கறிவா இருந்த சிவத்தினோடு அந்நியம் இல்லாம இருக்கிற அரணுடைய திருவடியை நோக்கி செல்லுவாயாக, சிவபோகத்தை நுகர்வாயாக என்று இதுவரைக்கும் அறிவுக்கறிவா இருந்த குருநாதன் வடிவம் தாங்கி வந்து சிவபோகத்தை அனுபவிக்கிற தகுதி உனக்கு உண்டு, தகுதி உனக்கு உண்டு என்று சொல்லி அதற்கான சாதனமாகி ஐந்தெழுத்தை கொடுத்து சாதனையாகிய பூஜையை செய்கிற வழியெல்லாம் உணர்த்தி நிற்கிறார் என்று சொல்லி இன்றைய வகுப்பை நிறைவு செய்கிறோம். தொடர்ச்சியை நம்ம அடுத்த வகுப்பை பார்ப்போம். சிவஞான போதத்துல முக்கியமான இது அடுத்த வகுப்பு வந்து மிஸ் பண்ணாத எல்லாரும் வாங்க. திருவாசகம் எட்டாவது இதுவுமா நமக்கு பன்னீர் திருமூல 8வது இதுவும் நம்ம மிஸ் பண்ணாதீங்க. சரி, குருமார் கைலாய மழைவளம் சுரக்க மண்ணை செய்ய அது முன்னாடி நம்ம வந்து மெய்கண்டார் இந்த 8ஆம் சூத்திரத்தை என்ன விரிவாக காண்பதற்கு முன்னால அடுத்த வாரம் மெய்கண்டாருடைய திருவருளும் பெற்று வந்து 8ஆம் சூத்திரம் கரெக்டாக 8ஆம் சூத்திரத்துக்கு நான் மெய்கண்டார் என்ன திருவருளை எல்லாம் பார்த்து நம்ம வாங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன்.